மைக்கேம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஆட்சி கட்டிலில் ஏறினதுலேருந்து தாவேக்காவுடைய செயல்பாடுகள் அனைத்தும் அனைவராலையும் வரவேற்கப்பட்டது. அந்த வகையில் இன்றைக்கி திருவொற்றியூரில் கள்ளச்சந்தையில் மது விற்பனையை வந்து தடுக்கலன்ட்டு இன்ஸ்பெக்டர் சஸ்பெண்ட் பண்ணது எல்லோராலையும் பாராட்டத்தக்கதாக இருக்குது. அதிமுகவில் வந்து உட்கட்சி பூசல் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்குது. முன்னாள் அமைச்சர்கள் பல பேர் வந்து பல விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரெண்டு சைடும் கொடுத்த மனு என்ன ஆச்சு, சபாநாயகர் என்ன முடிவு எடுத்தார், இது ஒரு பக்கம் இருக்க, தோல்வி என்ன ரீசன், தோல்விக்கான ரீசன்னு திமுக சைட்லேருந்து அதற்கான வேலைகள் ஒரு டீம் அமைச்சு அதுக்கான வேலைகளும் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இதை சுற்றி தான் இன்றைக்கி வந்து விரிவாக விவாதிக்க இருக்கோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரையும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்றைக்கி வந்து திருவொற்றியூரில் கள்ளச்சந்தையில் மது விற்பனை பண்ணுறாங்க, அது தடுக்கலை அப்படின்ட்டு இன்ஸ்பெக்டர் வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுவும் கேட்டுச்சா? தாவேகாவுடைய ஸ்பீட் ஆக்ஷனை எப்படி பார்க்குறீங்க? வரவேற்கிறேன். உடனே இவங்க தாவேக்காக சப்போர்ட் பண்ணுறேன்னுவாங்க. ஏம்மா, மக்களுக்கு நல்ல விஷயம் செஞ்சால் வரவேற்றா தான் அவங்களுக்கும் ஒரு மனசாந்தி இருக்கும், இன்னும் கொஞ்சம் நல்லது செய்வாங்க. ஆமாம். இதில் எப்படி அந்த இன்ஸ்பெக்டரை சஸ்பெண்ட் பண்ணலாம், அவர்கள் மது விற்றால் என்ன, இதுதான் ஏற்கனவே அப்படின்னா இந்த மாதிரிலாம் பேச முடியாது. இப்போ நம்ம 2-3 நாளாக இந்த ஒரு வாரத்தில் பேசுறதை வச்சுக்கிட்டு நம்ம வாசகர்கள் தாவேக்கா சைடு சாஞ்சிட்டாரா, நம்ம நேயர்கள் தாவேக்கா சைடு சாய்ந்து விட்டீர்களா, எடப்பாடிக்கு ஆதரவு கொடுத்தீர்கள் என்னாச்சு, சிவி சண்முகத்துக்கு ஆதரவாக பேசுகிறீங்க, இப்படிலாம் பேசுகிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நான் திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த வலியுறுத்துகிறேன். என்ன நடக்குதுன்றதை பதிவு பண்ணுறது தான் என்னுடைய வேலை. ஒரு பத்திரிகையாளராக நான் தான் பண்ண முடியும். நீங்கள் பார்த்த மற்ற பத்திரிகையாளர்கள் யாருக்காவது ஆதரவு எடுத்துகிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க, அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. நான் திமுக கவர்மெண்ட்டை விமர்சனம் பண்ணி பேசும்பொழுது, அந்த பாதகங்களை பேசும்பொழுது, இந்த சைடு அதிமுகவில் இருக்கிற சாதகங்கள் பேசுகிறோம். தாவேக்காவை பார்க்கும் பொழுது விஜய் ஒரு தற்கூரி, ஒன்றுக்கும் உதவாதவர், தூக்கி போட்டு மிதிப்பேன், செருப்பால் அடிப்பேன், அந்த மாதிரிலாம் பேசலை. அவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரியில்லை, அரசியல் பேட்டி கொடுக்க மாட்டார், வெளியே வர மாட்டேங்கிறாரு, ஒரு கட்சிக்குரிய அமைப்பே இல்லை, ஆமாம், இப்படிலாம் இருக்குது. இது வந்து அவர்களுக்கு சிக்கலை தரும். இப்படி தான் நம்ம அவங்களுடைய மேலே விமர்சனம் வச்சுருக்கோம். அதே காலத்தில் விஜயுடைய கட்சியினுடைய தொண்டர்களை மிக கேவலமாக பேசிய பொன்ராஜ் போன்றவர்களை நம்ம கண்டிச்சிருக்கோம். அதே மாதிரி விஜய் குடும்ப விவகாரங்களில் எடுத்து அதை ஒரு பெரிய செய்தியாக்கும் பொழுதும் நம்ம கண்டிச்சிருக்கோம். அவருடைய சொந்த வாழ்க்கை அது அவர் பார்த்துக்க போகிறார். அதே விஜய் அது ஒன்றும் ஒர்த்து இல்லைன்னு சொன்னப்போ நம்ம கண்டிச்சிருக்கோம். இது சரியான பேச்சில் ஒரு தலைவராக இருக்கிறவர் இந்த மாதிரி விஷயங்களை பேசி பொது வெளியில். அதே மாதிரி தூக்கி போட்டு மிதிப்பேன், செருப்பால் அடிப்பேன்னு பேசின மூத்த பத்திரிகையாளர்களை கூட அவர்களுடைய முகஸ்துதிலாம் நமக்கு தேவையில்லைன்ட்டு ஓப்பனாகவே கண்டிச்சிருக்கோம். நீ உனக்கு தேவைன்னா விமர்சனம் பண்ணு, என்ன உனக்கு அவ்வளோ கோவம் வருது, செருப்பால் அடிப்பான்னு பேசுகிற, யார் நீ ஒரு பத்திரிகையாளர், அது என்னவோ அதை விமர்சனம் வச்சுட்டு போ, ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காத அவங்க இஷ்டம், கடந்து போ, அவ்வளோதான். அதனால தான் சொல்கிறேன், இந்த மாதிரி விஷயங்களில் எது நல்லது கெட்டதோ நம்ம பதிவு பண்ணிட்டு போகிறோம். இன்றைக்கி புது கவர்மெண்ட் வந்திருக்கு, சட்டசபையில் என்ன நடக்கும், திமுகக்குள்ள என்ன பிரச்சனை நம்ம பேசலையா? டீட்டெயிலாக யாருக்காவது நம்ம எதிர்ப்பு ஆதரவு பேசணுமா? இல்லை, என்ன ஃபேக்ட்டுன்னு பேசணும். எடப்பாடி பழனிசாமியுடைய கொறடா கரெக்டாக, சிவி சண்முகத்துடைய அந்த டீமுடைய கொறடா கரெக்டான்னு கேட்டப்போ சட்டம் என்ன சொல்லுதோ அதை நான் சொன்னேன்னா இல்லையா? ஆமாம். சட்டப்படி இவங்க 25 பேர் வச்சுருக்காங்க, இவங்களது தான் சரின்னு சொன்னால் சிவி சண்முகம் தரப்பும் எடப்பாடி தரப்பும் 2 பேருமே எங்களுடைய கொறடா தான் தேர்ந்தெடுக்கணும். சிவி சண்முகம் தரப்பில் 25 பேர் அதிக, இன்னத்து கூட பேட்டி கொடுத்துருவோம், 25 பேர் நாங்கள் அதிகம் வச்சுருக்கோம், எங்களுடைய இதுதான் செல்லும், எங்களுடைய கொறடா நேம் தான் சொல்லுவோம். விஜயபாஸ்கர் கூட சொல்லியிருந்தோம், இவர் 22 தான் வச்சுருக்காரு, இவர் செல்லாதுன்றாங்க. ஆனால் நம்ம என்ன சொன்னோம், உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் எடுத்துக்காட்டி எந்த கட்சி தேர்தல் நின்றதோ அந்த கட்சி தலைமை, அந்த கட்சியில் போட்டிட்டு வென்றார்களோ அந்த கட்சியுடைய தலைமை, பொதுச் செயலாளரோ தலைவரோ அவங்க எடுக்கிற முடிவு தான் ஏற்றுக்கொள்ளப்படும். ஏன்னா உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருந்தோம். இதில் எங்கே சிவி சண்முகத்துக்கு ஆதரவாக பேசியிருக்கோம். எடப்பாடிக்கு எதிராக எல்லோரும் ஒரு அணியில் திரளுகிறார்கள், எல்லோருடைய கோபமும் எடப்பாடி மீது வச்சுருக்காங்க, எல்லா எதிரிகளும் ஒன்று சேர்கிறார்கள், நேற்று பேசணும். ஆமாம். இதில் எங்கே சிவி சண்முகம் தரப்பை ஆதரிக்கிறோம். இவர்களுடைய கோபம் என்னன்றதை நம்ம பதிவு பண்ணுறோம். இவருடைய கோபம் என்ன, நீங்கள் ஒவ்வொரு தடவையும் தப்பாக முடிவெடுத்தீங்க. 90 எம்எல்ஏ துணை முதல்வர் கேட்டு வந்தப்போ ஒத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அவங்களே ஒத்துக்கிட்டு வந்தாங்க, நாங்கள் 2வது இடம், நீங்கள் முதலிடமாக இருக்கு, வாய்ப்பை விட்டீங்களேன்னு சண்டை போடுறாங்க அப்படின்னு நமக்கு வந்த தகவலை சொல்கிறோம். இன்னும் திமுக அதிமுக கூட்டணிக்கு இவங்க போனாங்க, எடப்பாடி பழனிசாமியும் அவர்களும் பேசுனாங்க, இது தெரிஞ்சு அந்த கூட்டம் கொந்தளிச்சது அப்படின்னு சொன்னால்
உங்களுக்கு தெரியுமா அப்படிலாம் ஒன்று நடக்கவே இல்லைன்னா, உங்களுக்கு தெரியல அப்படி நடக்கலைன்னு, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நான் விசாரிக்கிறது என்னுடைய இதில் எவ்வளோ தொடர்புகள் இருக்குன்றதை வச்சு தான். நான் நாளே சொன்னேன். அப்புறம் வந்ததா இல்லையா? ஆமாம். திருமாவளவன்லேருந்து எல்லாம் சொல்கிறாங்க. இன்றைக்கி பலரும் இதை சொல்கிறாங்க. இது ஒரு தேசிய விவாதமாக மாறிடுச்சு. அப்போ உங்களுக்கு தெரியாதுன்னா என்ன அர்த்தம்? கமெண்ட்ஸ் போடுங்க, நல்ல விஷயமா போடுங்க. தவறு இருந்தால் திருத்தினா நம்ம திருத்திக்கிறோம்ல. தவறு சொல்லியிருக்காரு, ஆமாம் கரெக்ட் பண்ணிடணும். சில இடங்களில் ஆர்டின் போட்டு போயிடுறோம், கரெக்டாக தவறை சுட்டி காமிக்கிறாரு. ஆனால் எதுக்காக பேசணும்னு எனக்கு ஏற்ற மாதிரி தான் நீ பேசணுன்னா நான் எப்படி பேச முடியும்? நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், இருக்கிறதே பதிவு பண்ணுறது தான் என்னுடைய வேலை. அது ஒவ்வொரு தடையும் ஒவ்வொரு மாதிரி தோணும். இவர் வந்து தாவேக்கா இது எடுத்துட்டாரு. இன்னொன்று சொல்கிறேன், ஒரு கவர்மெண்ட்டு வந்து ஒரு 3 மாதம் அல்லது 4 மாதம், அதிகபட்சம் 6 மாதம் அவங்களுக்கு டைம் கொடுக்கலாம். ஏன்னா புது கவர்மெண்ட்டு அவனுக்கு ஒன்றும் தெரியாது, தப்பு நடக்கும், கொஞ்சம் டைம் ஆகும். அவர்களை கொஞ்சம் செயல்பட விடுங்கன்றோம். செயல்பட விடுங்கன்றப்போ இவர்களை மட்டமாக பேசுகிறவர்களை நம்ம கண்டிக்கிறோம். உடனே இவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோன்னு எப்படி எடுக்க முடியும்? நாங்கள் தான் உலகத்திலே கற்றுக் கொடுக்கும் இனம் எம் இனம் அப்படின்னா நீ என்னத்தை கற்றுக் கொடுக்குற அவங்களுக்கு? அவங்கள்ட்ட இதில் நீ காப்பி அடிக்கிறேன்னு சொல்கிறோம். அவர் காக்கி போட்டு வெள்ளை சட்டை போடுறோன்னா நீ போட்டு போகிற, துண்டை தூக்கி போட்டால் போட்டு போகிற, துண்டை எரினா எரியிற, துண்டை எரியணுன்னா இவர் எரிய வச்சோன்னா அவன் லஜக் பஜக்குன்னு ஒரு படத்தில் அடிப்பாங்களா, அந்த மாதிரி அவன் தூக்கி எரிய ஆரம்பிச்சிட்டான். ஞாபகம் இருக்கா? இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையும் விஜயை காப்பி அடிச்சுட்டு கற்றுக் கொடுக்கும் இனம் எம் இனம்னு பேசியிருந்தா என்ன அர்த்தம்? அப்போ இதெல்லாம் கண்டிக்கும் பொழுது விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, எதுவுமே கிடையாது. என்ன இருக்குன்றதை சுட்டி காமிக்கிறோம். இவ்வளோ கூட்டம் கூடுது தலைவருக்கு, யார் ஸ்டாலினுக்கு, அவர் ஆஃபீஸ்லேருந்து வெளியில் வர்றாரு, தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறமும் ஒரு 500 பேர், அப்படி 500 1000க்குள்ளே இருக்கும். இவ்வளோ பேர் தேர்தல் முடிந்த பிறகு வருகிறார் என்றால் இவர் வெல்ல முடியாதவர். கண்ணா நான் போட்டேன், தம்பி நீ வந்து 90 கிட்ஸ் கூட இருக்க மாட்டேன், 2000 கிட்ஸு கலைஞருக்கு கூடின கூட்டத்தெல்லாம் நீ பார்த்தா இதெல்லாம் சொல்லவே மாட்டேன். அவர் ஒவ்வொரு ஊருக்கும் போகும்போது ரயில் எங்கெல்லாம் நிற்கிதோ அந்த ரயில்வே ஸ்டேஷன் அவ்வளோ நிரம்பிடும். அவருடைய பொதுக்கூட்டங்களுக்கு அவ்வளோ கூட்டம் வரும். ஆனால் அவரே சொல்லுவார், கூட்டம்லாம் வரீங்க, ஓட்டு தான் போட மாட்டீங்க. அப்போது இன்றைக்கி இருக்கிற 2K கிட்ஸுக்கு இது ஒரு பெரிய விஷயமா தெரியும். இல்லாட்டி இதை எடுத்து போட்டுக்கின்னு பேக்கில் அந்த குட்டி சுவரை எட்டி பார்த்தால், குட்டி சுவரை எட்டி பார்த்தா உசுரை கொடுக்க, டேய் குட்டி சுவரில் கழுதைங்களாம் வேலையை வெட்டி இல்லாதவன் தான், கஞ்சா அடிக்கிறவன் தான் இருப்பான். குட்டி சுவரை எட்டி பார்த்தா உசுரை கொடுக்க 100 பேர்னா கஞ்சா குடிகள் தான் இருக்காங்களா? இதே வேறு இந்த வரியே தப்புங்க, உண்மையிலே சொல்கிறேன். போய் குட்டி சோத்தில் போய் உட்காரு, உன்ன மாதிரி ஆளுங்க அங்கே தான் இருப்பான் அப்படி தான் சொல்லுவாங்க, கேவலமாக சொல்லுவாங்க. இவனுங்க ஏதோ எதுக்கு மோனைக்கு குட்டி சோத்தை எட்டி பார்த்தா 800 100 பேர்னு எழுதிட்டான். அதுக்கு சச்சான்னு எங்கேருந்து காப்பி அடிச்சு போட்டான் மியூசிக்கை. அதை ஒரு இடத்துக்குன்னு அண்ணா உங்களுக்கு தான் தமிழ் தகராறாச்சே, இதை போடலாமா? இன்றைக்கி இவர் தலைவர் வெளியே வர்றாரு, குட்டி சோத்தை எட்டி பார்த்தா உசுரை கொடுக்க 1000 பேர். குட்டி சோத்தில் யார் இருப்பா? அந்த வரியை நீங்கள் இது பண்ணணும். சரி ரைட்டு, இதை போட்டு திரிகிறாங்க, ஃபேஷனாக போச்சு. அறிக்கை ஒன்று கொடுத்துக்கிறார் தலைவர், நீங்கள் இதில் கூட போட்டிருக்கேன், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் போட்டிருக்கேன். ஒரு நாள் பண்ணால் கம்னு இருக்கலாம் பார்த்துட்டு, டெய்லி இதை பார்க்குறாங்கோ ஓடுறாங்கோ உங்கள் மாதத்தில் இப்படிலாம் போட்டால் சரி நீங்கள் போட்டிருக்கேன், தலைவர் பார்த்து சரி பண்ணார்னா ஓகே. அப்போது இவர்களுடைய பிரச்சனைகளை நம்ம ஒவ்வொரு விஷயம் பேசுகிறோம், கிண்டலாக பேசுகிறோம். ஏன்னா அவங்க மனசு புண்படக்கூடாது. அதில் கூட ஒரு வாசகர் சொல்லியிருந்தார், எனக்கு பிடிச்சவங்கள கூட நீங்கள் கிண்டல் பண்ணும்போது எங்களுக்கு பிடிக்குது அப்படின்னு. இதுதான் சட்டையர், அவங்களும் சேர்ந்து ரசிப்பாங்க. யார் மனதையும் புண்படாமல் ஒரு விஷயத்தை சுட்டி காட்டுறது. அப்போது நம்ம இன்றைக்கி அதிமுகக்குள்ளே பிரச்சனைங்க வருத்தமாக தான் இருக்குது. நல்லா வர வேண்டிய கட்சி இன்றைக்கி இந்த மாதிரி போகுதுன்னு. அப்போது அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு என்ன வழின்றது அது வேறு விஷயம். நான் ரொம்ப பேர்ட்ட கூட பேசிகிட்டு இருக்கிறேன், 2 தரப்பில் இருக்கவங்கள கூட பேசுகிறேன். அவங்கள பேசும்போது சொல்கிறது தான், தேவையில்லாமல் சண்டை போட்டு வீணாக போகிறீங்க, இல்லாட்டி தேவையில்லாமல் அன்புமணி இது எஸ்பி வேலுமணி சிவி சண்முகம் டீமு பவராக போகிறாங்க, அதான் நடக்க போகுது. அப்போது என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு பேசும்பொழுது, இல்லை அவர் தான் ஜெயிப்பார் இவர் தான் ஜெயிப்பார் நான் எப்படி சொல்ல முடியும்? இப்படி போனால் இப்படி நடக்க போகுது. ஒரு 7 எம்எல்ஏ இந்த சைடு வந்தால் பார்ட்டி ஸ்பிளிட்டுன்னு தேர்தல் ஆணையம் வரைக்கும் அவங்க எடுத்துகிட்டு போவாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லும்போது இது அவருக்கு பாதகமாக இருக்கும், எடப்பாடிக்கு. இந்த டீமுக்கு சாதகமாக இருக்கும். இதை நம்ம சொல்லும் போது நீங்கள் அவருக்கு எதிராக பேசுகிறீங்கன்னு எடுத்துட்டா நான் என்ன பண்ண முடியும்? இல்லைங்க, இப்போ எடப்பாடி இவர்களை உடனடியாக கட்சியை விட்டு நிற்கினா அதிமுக இவர்களுக்கு சம்மந்தம் இல்லாமல் போகும் அப்படின்னு சொல்கிறோம். அதே சமயத்தில் இவர்கள் சுயேட்சையாக தான் செயல்பட முடியும், ஆனால் பதவி போகாது, எம்எல்ஏ பதவி போகாதுன்னு சொல்கிறோம்.
இதில் இவர்களுக்கு எதிராக என்ன பேசுகிறோம்? இன்னொன்று, எடப்பாடி பழனிசாமி தகுதி நீக்கம் செய்ய கோருவார் அப்படின்னு சொல்கிறோம். ஆமாம். இன்னொன்று என்ன சொல்கிறோம்? ஆளுங்கட்சி இவர்கள் சப்போர்ட் பண்ணுறதுனால சபாநாயகர் லேட் பண்ணுவார். சபாநாயகர் கையில் இன்னைக்குமே அதான் சொல்லியிருக்காரு சார். அதுதாங்க வந்து 2 நாள் தான் ஆகுது, பரிசீலனை இரியா 2 வருஷம் ஆகட்டும், கம்முன்னு இரியா. அட்லீஸ்ட் ஒரு 2 மாதமாவது ஆகட்டும் நடக்கும். இதெல்லாம் சொன்னோமா இல்லையா? இதில் எங்கேயாவது அவர்களுக்கு சப்போர்ட் இவர்களுக்கு சப்போர்ட் இருக்கா? இல்லை. ஏன்பா நான் இந்த விஷயத்தில் என்ன நடக்குதுன்னு எல்லா பாசிபிலிட்டிஸும் சொல்கிறோம். இதே மாதிரி தான் இப்போ நீங்கள் சொன்னீங்க, ஒரு மோகன்தாஸ்னு ஒரு இன்ஸ்பெக்டர் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம சொன்னது கேட்டுச்சான்னு கேட்டோம். என்ன சொன்னோம்? நீங்கள் கடையை முன்னா போதாது, 24 ஹவர்ஸ் தடுக்கிறது இதெல்லாம் பண்ணணும்னா இந்த இடத்துல தடுக்க தவறிய அதிகாரிகளை சஸ்பெண்ட் பண்ணணும். இன்னும் பிடபிள்யூ இன்ஸ்பெக்டர் சஸ்பெண்ட் பண்ணணும். இவர் லாண்ட் ஆர்டரு மது விலக்கு அமலுக்குன்னு தனியாக பிரிவு இருக்குல்ல, அவன் தான் வேலை தானே இது, அவனும் சேர்த்து சஸ்பெண்ட் பண்ணணும். நான் கேட்டுக்கிறேன், இவங்களுக்கு அது தெரியுமா தெரியாது தெரில, சஸ்பெண்ட் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம சொல்கிறோமா இல்லையா? இப்போ எதோ நடக்குதுன்னா வரவேற்க தானே வேணும். இப்போ சபாநாயகர் தொகுதி 1000 விளக்கு அங்கே நுங்கம்பாக்கத்தில் இந்த திருமூர்த்தி நகர்னு வருது. அங்கே பார்த்தா நள்ளிரவில் 2 மணி 3 மணி வரைக்கும் கஞ்சா கும்பலாக நிற்கிறாங்க. அங்கே லோக்கல் ஸ்டேஷனில் சும்மா வராங்க, அப்போ கலைஞ்சிப்போங்க எல்லாம் போங்க கடையை மூடி கட்டு போயிடுறாங்க அப்படின்னு அங்கே இருக்கிறவங்க புகார் சொல்கிறாங்க. சபாநாயகர் அவர்களுக்கும் சொல்கிறோம், மற்றவர்கள் பார்வைக்கும் சொல்கிறோம். அப்போ நுங்கம்பாக்கம் காவல் ஆய்வாளர் இது சம்மந்தமாக நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா இந்த மாதிரி நடக்கும் பொழுது பேசும்பொழுது ஏராளமான தகவல் வித் வீடியோவோடு வருது. நம்ம வேலை இவங்களை தண்டிக்கணும்னு கேட்குறது இல்லை, நம்ம வேலை சரியாகணுன்றது. ஒரு கவர்மெண்ட்டு நடவடிக்கை எடுக்கிறது கரெக்டாக வருதுன்னு நினச்சா அதுக்கு துணைப்போங்க. இல்லை நாங்கள் அப்படி தான் இருப்போம்னா இன்ஸ்பெக்டர் மோகன்தாஸ் கதை தான் நடக்கும். இது நம்மளுக்கு ஒரு பெரிய மெயின் ஸ்ட்ரீம் சேனலில் சொல்லி போய் ரகசியமாக எடுத்து போடுங்கப்பான்னு சொல்லவும் முடியும். ஏன்னா இவ்வளோவுக்கு பிறகும், இவ்வளோ எச்சரித்த பிறகும் கஞ்சா குடிக்கைகள் 100-150 பேர் இருக்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் பிரச்சனை, லேடிஸை கூட்டு வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க, பப்ளிக்காக கஞ்சா அடிச்சிட்டு இருக்கிறாங்க, பிரச்சனை ஆகுதுன்னா அதை சுட்டி காமிச்சு இனி வருங்காலத்தில் யார் சொன்னாலும் நான் எடுத்து போட தயார், கவனத்துக்கு கொண்டு போக தயார். அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறதை எப்படி நீங்கள் அவருக்கு ஆதரவு இவருக்கு ஆதரவுன்னு எடுக்க முடியும்? கமெண்ட்ஸில் கூட ஒருத்தர் கேட்டிருந்தாரு, டிவி கேக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க, நல்லா முட்டு கொடுக்குறீங்க, இதெல்லாம் போன கவர்மெண்ட்டில் கொண்டாந்து அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுதான் சொல்ல வரேன். அதாவது போன கவர்மெண்ட்டில் கொடுத்த விஷயங்களை இவங்க கண்டினியூ பண்ணுறாங்க. கூடுதலாக சில விஷயங்களை இவங்க 1000 ரூபா 2500 ரூபான்னாங்க. பல விஷயங்களை அவங்க புதுசாக சொல்லியிருக்காங்க. 500 யூனிட்டு கீழே வந்து 200 இவங்க புதுசாக சொன்னது தானே. ஆமாம். அது எங்கே போன கவர்மெண்ட்டில் இருக்குது? டிஎம்கே எப்படி திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை நிறுவ பார்க்கணும்னா நாங்கள் சொன்னதுனால தான் நடந்தது, நாங்கள் சொன்னதால தான். நான் இன்னைக்கு கூட ஒரு உதாரணம் சொன்னேன். ஒரு வீட்டில் ஒரு அம்மா பொண்ணு இருக்காங்க, பொண்ணு சாப்பிட தட்டை எடுத்துகிட்டு போகுது, கழுவிட்டு சாதம் போடலான்னு போகும்போது தட்டை கழுவு அப்படின்னா, ஏம்மா கழுவிட்டு தான் போட போகிறேன், நீ என்ன அதுக்குள்ளேயும் சொல்கிற, இல்லை கழுவிட்டு போடு நீ அப்படின்னா. இந்த கதை தான் இப்போ டிஎம்கே பண்ணிகிட்டு இருக்குது. ஆமாம். 1000 ரூபா கொடு, 15ஆம் தேதினா 1000 ரூபா கொடுப்பாங்க, நீ தானே 15. நேற்று இது பண்ணாங்க, அந்த நாள் முதல்வன் மக்கள் முதல்வன் என்னமோ அந்த புதுமை இதுக்கெல்லாம் போட்டாங்க. நாங்கள் சொன்னனால தான். நாங்கள் மட்டும் இல்லை, இது வந்து கலைஞர் பாணி, உடன்பிறப்பே நாம் மட்டும் இதை கேட்டிருக்காவிட்டால் அவர் பாட்டில் செஞ்சிருப்பார். சட்டமன்றத்தில் போனது கூட நாங்கள் போனதான் ஜெயிச்சிங்க அப்படின்றது கூட வரும். உடன்பிறப்பே நாம் எதிர்கட்சியாக இருக்கிறதால தான் அவர்கள் ஆளுங்கட்சியாக இருக்கிறார்கள். இதை நீ அறிவாயா? ஆளுங்கட்சியாக இருக்கிறது தான் நீ எதிர்கட்சியாக இருக்கிற, இதை நீ அறிவாயா? அதனால் இந்த மாதிரி பேசுவாங்க. அந்த இதில் தான் அந்த வாசகரும் இதாகிட்டு இருக்காரு. அந்த நம்ம கேள்வி கேட்டு வரும், டிவி கேட்க முட்டு கொடுக்குறீங்க, நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா நான் ஒன்றும் சொல்ல முடியாது. நான் இருப்பதை பதிவு பண்ணுவேன். நாளைக்கே டிவிகேல தப்பு நடந்தால் அதையும் செய்யல தான் செய்வோம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலம் அவங்களுக்கு அந்த ஹனிமூன் பீரியட்ன்றதை சில டைம் கொடுத்து தான் ஆகணும். புதுசாக வந்தவங்க உணர்ச்சி வசப்பட்டு தப்பு பண்ணலாம். அந்த ஜோசியரை போட்டாங்க, திட்டினோன்னு எடுத்துட்டாரா இல்லையா? ஆமாம். இது உதாரணம். ஃபேக்ட் செக்குக்கு ஒரு ஆளை போட்டாங்க, அயன் கார்த்திகேயன், 3 லட்ச ரூபா சம்பளம், சம்மந்தமே இல்லாத ஆள், இவர்களுக்கு கூடயே இருக்கிறதுனால போட்டாங்க. அது இப்போ கடுமையான எதிர்ப்பு, எல்லாருமே எதிர்த்தாங்க. மாற்றினீங்களா? அப்படியே தான் வச்சுருந்தாங்க. இப்போ தான் அவர் ராஜினாமா பண்ணார், ஆட்சி மாறணுன்னு. இந்த மாதிரி பல உதாரணம் சொல்லலாம். பாடநூல் கழகத்தில் இந்த லியோனியை போட்டாங்க. லியோனிக்கும் பாடநூல் கழகத்துக்கு யாரோ தமிழறிஞர்கள் தமிழ் இது நல்லா இது பண்ண போட வேண்டியதுன்னு உங்களுக்கு முட்டு கொடுக்குறாங்கன்னா அவர் தூக்கி போடுறது. இயலிசை நாடாளுமன்றத்தில் வாகை சந்திரசேகரை போட்டாங்க. அவர் பீரியடு முடிஞ்சு கவர்னருக்கு இது அனுப்புகிறாங்க, கடிதம், அந்த இது ரினியூல் பண்ணுறது. கவர்னர் முடியாதுன்ட்டார்.
ஆனால் மறுபடியும் அவரை போட்டு கண்டினியூ பண்ண வச்சுருக்காங்க. இப்போ காரை வச்சுட்டு கொடுக்க மாட்டேன்றாராம். ஏங்க இந்த கவர்மெண்ட் வந்து நான் சொல்கிறேன், எல்லாருக்கிட்டையும் காரை திரும்ப கேட்குறாங்க, தர முடியாது. இன்னும் வீட்டில் கொண்டு போய் வச்சுன்னுக்கிறாரு. இப்போ நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் அல்பத்தனம் இல்லையா இந்த கவர்மெண்ட்? அதெல்லாம் இன்னொன்று சொல்லவா, இப்போ பதவியேற்ற அமைச்சர் எல்லாருக்கும் பழைய கார் தான் கொடுத்துருக்காங்க. இவர்கள் அப்படியா இருந்தாங்க? பாதி பேர் வெளிநாட்டு சொகுசுக்காரர்கள் அவர்களுடைய சொந்த காரை யூஸ் பண்ணியிருந்தாங்க. பதவியேற்றவர்கள் புது கார் தான் வரும். நீங்கள் 2003 ஜெயலலிதா பதவி வரும்போது நான் பார்த்தப்போ வெளியில் பதவியேற்ற அமைச்சர் வர்றாங்க, புது இனோவா நிற்கிது, ஏறி போகிறாங்க. அந்த மாதிரி இவங்க நினச்சா புதுசாக கார் வாங்கலாமே. எல்லா அமைச்சர்களும் புது காருன்னு பழைய அமைச்சர்கள் பயன்படுத்தின காரை தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அப்போ இந்த மாதிரி விஷயங்களில் நம்ம நல்லது நடந்தால் அது சொன்னால் தான் நல்ல ஒரு அதிகாரி ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. ஏன் சொல்லணும், ஏகே விஸ்வநாதன் கமிஷனராக இருந்தவர் ஒருத்தருடைய சிகிச்சைக்கு அதுக்கு பணம் கொடுக்குறாரு. கொரோனாவில் பாதிக்கப்பட்ட இன்ஸ்பெக்டர் இறந்து போயிட்டார். அப்புறமா அவர் சிகிச்சைக்காக ஒரு பர்சனலாக 2 லட்ச ரூபா கொடுக்குறாரு. அவர் உயிரை காப்பாற்றுறது என்னென்னோ ட்ரை பண்ணுறாரு. ஒரு கமிஷனர், அவருக்கு இதை பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஆமாம், அவர் அந்த ஃபண்டையும் கொடுக்கலாம், அவருடைய சொந்த இதையும் கொடுக்குறாரு. இதே மாதிரி 2-3 பேர் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இன்னொரு அதிகாரி சந்தோஷ் அதிமானின்னு சொல்லிட்டு, அவர் ஒரு இதில் வந்து ஒருத்தர் தற்கொலை பண்ணிக்க போகிறார், லீவ் தரலன்னு. இவர் நேராக போய் அவர் கூட உட்காந்து கூப்பிட்டு உட்கார வச்சு அவர் கூட உட்காந்து சாப்பிட்டு தோல் மேலே கை போட்டு, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, வாழ்க்கையில் லீவ் கிடைக்காம போகும், இல்லை எங்கள் அம்மா அப்பா பார்க்கறது கூட அதெல்லாம் நடக்க தான் செய்யும், இதுக்கெல்லாம் தற்கொலை பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் எல்லோரும் தான் தற்கொலை பண்ணிக்கணும் சொல்லிட்டு, நீ ஒரு 3 நாள் உனக்கு நான் லீவு தரேன் அப்படின்னு கூட ஒருத்தரை போட்டு இவரை கொண்டு போய் வீட்டில் விடுங்க, அவர் பார்த்துங்கன்னு சொல்லிட்டு அங்கே போய் ஃபோன் பண்ணி இதெல்லாம் நியூஸ் வருது, நான் எழுதுகிறேன். அந்த சந்தோஷ் அதிகமாக இன்றைக்கி டிஐஜியாக இருக்காருன்னு நினைக்கிறேன். கோச்சிக்கிட்டார் என்னை கூப்பிட்டு, என்ன முத்தலீஃப் இந்த மாதிரிலாம் எழுதுறீங்க போடுறீங்க? சார் நல்லது தானே சார் எழுதுறீங்க. எதுக்கு முத்தலீஃப், இதெல்லாம் என் ஒர்க்கில் ஒன்று சார், நான் உங்களுக்காக எழுதலை சார். இதை பார்த்து 4 அதிகாரிகள் நம்மளும் இப்படி பண்ணால் இது வரவேற்கப்படுமேன்னு பண்ணுவாங்க, அதுக்கு தான் எழுதுகிறேன் அப்படின்னு அவர் சமாதானம் பண்ணார். சேம் இதே தான் அவரும் கூப்பிட்டு சொன்னார் ஏகேவியும், ஏன் முத்தலீஃப் இதை எழுதுறீங்க சார், நீங்கள் பண்ணுறதை பார்த்து ஒரு 4 அதிகாரிகள் பண்ணுவாங்க முன் வருவாங்க, அதுக்கு தான் சார் எழுதுறது. உங்களை இது பண்ணி எங்கேயாவது நான் உங்களை ஆகா ஓகோ இவரை மாதிரி ஆஃபீஸர் உண்டான்னு எழுதிருக்கேண்ணா, இப்படி பண்ணாருன்னு எழுதியிருக்கேன். இதுதான் ஒரு புது கவர்மெண்ட் வர்றாங்க, ஒரு இன்ஸ்பெக்டர் சஸ்பெண்ட், ஆகா சூப்பர் இதே மாதிரி பண்ணுங்கன்னு சொன்னால் இன்னும் 4 பேரை பண்ணுவோம், பயப்படுவாங்க. சாராய கடை ஓடாது, மூடுவாங்க. இப்போ சொல்கிறேன்ல, கடையை மூடிவிடுங்கள் போயிடுறது. சார் இன்னொரு தரப்பு டாஸ்மார்க் ஊழியர்கள்லாம் சிக்கல், நிர்வாகிகள் குற்றச்சாட்டுன்னு ப்ரெஸ் மீட் இவ்வளோ கஷ்டம் பாருங்க. ஐயோ அவங்க கஷ்டத்தை நினச்சாதான். கீழே கமெண்ட்ஸ் பார்த்தீங்களா, டேய் நாண்டுக்கிட்டு சாவுங்கடா, ஏன்டா இட்லி கடையாடா வச்சேன் மூடிட்டேன்னு கவலைப்படுற அப்படின்னு. இப்போ 2003 அந்த ஆக்ட் 18 கீழே 50 மீட்டருக்கு இதில் ஊரக பகுதிகளில் 100 மீட்டருக்கு உள்ள கடைகளே மூடணும்னு இவர் ஆர்டர் போட்டோம்னா 500 மீட்டர். நாங்கள் ஏற்கனவே நாங்கள் சட்டம் வச்சுருக்கோம், எல்லாம் வச்சுருக்கீங்க, நீங்கள் என்னென்ன கூத்தடிச்சிங்கலாம் தெரியாதா? இவர்களும் சரி, முன்னாடி இருந்த அந்த கவர்மெண்ட்டும் சரி, ஹைவேஸில் இருக்கிற டாஸ்மார்க்கெல்லாம் மூடணும்னு உச்சநீதிமன்றம் உத்தரவு போடுது. இவங்க ஹைவேஸில் கடையை மூடல, கொஞ்சம் உள்ளே நவுத்தி ஊருக்குள்ளே, இங்கே இருந்தால் தான்ற ஹைவேஸ்ன்னு, இங்கே இருந்தால் ஊருக்குள்ளே வந்த மாதிரி. அப்புறம் சில சாலைகளை மாநில சாலைகளை மாற்றி விட்டாங்க, நகர்ப்புற சாலைகள், பேருந்து சாலை மாதிரி. அப்போ அது ஹைவேஸில் வராது. இப்படிலாம் நீங்கள் 24 ஹவர்ஸ் கடை திறந்து வச்சு, இப்போ ஒவ்வொருத்தரும் அந்த பேட்டி கொடுக்குறவங்களாம் பார்த்தீங்களா, அந்த என்ன சங்கம், பார் உரிமையாளர் சங்கம் நினைக்கிறாங்க, எப்படிங்கிறாங்க பார்த்தீங்களா, கை காலெலாம் வசதியாக இருக்கிறாங்க, எல்லாம் வெள்ளைன்னு சொல்லணும். அவங்களுக்கு என்ன வருத்தம், 25 லட்சம் செலவு பண்ணிக்கிறாங்களாம். ஏன்னா ஒரு பார் அது நாரி போய் கிடக்கும், அந்த பார் 4 டேபிளை போட்டு பேப்பர் கிளாஸை வச்சுக்கின்னு எல்லாம் விலை எப்படி திரும்ப வைப்பாங்க, இங்கே 60 ரூபானா அங்கே 120 ரூபா, டபுள் த ரேட். இந்த இந்த வாட்டர் பாக்கெட்டை யூஸ் பண்ணவே கூடாது, அங்கே யூஸ் ஆகும். இந்த விலைகள் இந்த இதெல்லாம் இருக்க நம்ம சாதாரண கோலாகலாம் அதெல்லாம் விலை பார்த்திங்கன்னா இஷ்டத்துக்கு இருக்கும். இன்னும் பல விஷயங்கள் நடக்குது, சொன்னால் கோச்சிக்குவாங்க. அப்போது இந்த மாதிரிலாம் யாருடைய காசு போகுது, மக்களோட காசு தான். யார் அனுமதி கொடுத்தது, அரசு. எந்த அரசு, போன அரசு எங்கெங்கே வச்சுக்கோ. இவங்க வந்துட்டு ஏதோ மூடணும்னு நினைக்கிறாங்க, மூடுறாங்க. 717 கடை தானே மூடுறாங்க. என்னன்னாக்கோ அந்த கடைகளுக்கு டாஸ்மார்க்கை நாங்கள் தான் செலவு பண்ணுறோன்றாங்க, பார்த்தீங்களா? ஆமாம். அப்புறம் என்ன சொல்கிறாங்க, வருவாய்த்துறை அதிகாரிகள், இந்த அதிகாரிகள், தாசில்தார் எல்லாத்தையும்
அப்போ எவ்வளோ ஓப்பனாக சொல்கிறீங்களா டேய், கட்டிங் போகுது அப்படி. கட்டிங் போகுதுன்னு ஓப்பனாக சொல்கிறீங்க. அப்போ இவ்வளோ பண்ணுறீங்கன்னா அவ்வளோ வருமானம் வருதுன்னு தானே அர்த்தம். அப்போ இந்த வருமானம்லாம் யார் வயிற்றுலேருந்து அடித்து வருது? ஒவ்வொரு குடும்பத்துக்கும் போக வேண்டிய காசு. டாஸ்மாகே வேணான்றோம், சரி அதில் 700 குறைக்கிறாங்க, வரவேற்கணுமா வேணாவா? இன்றைக்கி இவனுக்கு பொங்கி வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். எவ்வளோ ஆணவத்தனமான பேட்டிங்க. அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. நம்ம பாயிண்ட் எடுத்து கொடுக்குற மாதிரி புரியல. அதையும் ஒருத்தன் கீழே போட்டுக்கிறான். ஏன்டா பேட்டி கொடுக்குறேன்னு பாயிண்ட்டாக எடுத்து கொடுக்குறியடான்னு. இது எல்லாத்தையும் தாண்டி டாஸ்மார்க் அதிகாரிகளுக்கு நாங்கள் துட்டு கொடுக்குறோன்றாங்க. ஆமாம், இது என்னங்க நியாயம்? ப்ரெஸ் மீட் இதுக்கு தாங்க சொல்கிறது. இப்போ சீமான்லாம் சொல்கிறார் கல்லு கடை திறன்னா இந்த சனியெல்லாம் குறைஞ்சிருங்க, இங்கே போகவே மாட்டான். பார்ப்பான், உள்ளே போனால் 500 800 காலி ஆகிடும். எனக்கு தெரியாதுங்க, அவ்வளோ அதோட ஜாஸ்தி கூட ஆகும். இங்கே போனால் கல்லு கடை வாங்கி கவுத்தோமா 2 பாட்டில் அடித்தா கூட தின்னுன்னு இருக்கும், உடம்புக்கும் பிரச்சனை இல்லை, போயிடலான்டாங்க. ஆல்கஹால் தான் அதுவும். ஆனால் இது எரியிற கொல்லியில் எந்த கொல்லி நல்ல கொல்லின்ற மாதிரி ஏதோ ஒரு கொல்லி, இந்த கொல்லி பரவாயில்லடா, இது குச்சி, இது பெரிய விறகு வச்சேன்னா நல்லா தீக்காயண்டா, அது லைட்டாக தான் ஆகுன்ற மாதிரி தான் செய்கிறீங்களா? என்ன கேட்டால் சொல்கிறேன் நான். நம்ம ஆரம்பத்துலேருந்து கோரிக்கை வைக்கிறோம். மாற்று யோசனை மாற்று இது. இங்கே வருமானம் குறையும், ஆனால் குடிமக்கள் கொஞ்சமாவது உயிர் வாழ்வோம். 10 வருஷம் கழித்து சாகுறவன் 15 வருஷம் கழித்து சாவோம். இந்த முடமாகி போகிறான்ல, அதெல்லாம் ஓரளவு தடுக்கப்படும். இதை தான் நம்ம சொல்கிறோம். அப்போது இவங்க பேட்டி எவ்வளோ அநியாயமாக இருக்குது பாருங்களேன். இவங்கள கேட்கணுமா, வாங்கப்பா உட்காருங்க, அப்புறம் இல்லைண்ணா இப்போலாம் இவ்வளோ தான் வியாபாரம் வருது, இவ்வளோ வருது, இன்னும் கொஞ்சம் நல்லா கொள்ளடிக்க ஏற்பாடு பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். வெளியில் ஒரு மசாலா கடை போட்டுக்கிட்டு இந்த சைடில் ஒரு இது போட்டுக்கின்னு அப்புறம் இந்த சியர்ஸ் கேலை வச்சு உள்ளே கூப்பிட்ற மாதிரி அந்த மாதிரிலாம் ஏற்பாடு பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அப்புறம் லோக்கல் ஸ்டேஷனில் ரொம்ப கேட்குறாங்கண்ணே, வர்றவங்களாம் பீட்டு காசு வாங்கி போகிறாங்க, அதை கொஞ்சம் குறைக்க சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்படி என்ன அது நாடா? என்ன இது? கடையை மூடுறான்னா கடை வச்சுக்கிற பார் ஓனர் வந்து பேட்டி கொடுத்துனுக்குறான், அதுவும் இவனுக்கு மைக் வச்சு கேட்டுனுக்குறாங்க. என்னங்க நியாயம்? ஒரு நியாயம் தான் பரவாயில்ல. இந்த 500 மீட்டருக்காக வைங்க கோரிக்கை, கரெக்டு தான். ஏன்னா 500 மீட்டர் ரேடியஸ்னால் அப்போ எந்த கடையும் இருக்காது. ஆமாம், ஒரு 100 மீட்ரு ஓகே. அப்போது இவ்வளோ நாளாக நீங்கள் வச்சு கொள்ளை அடிச்சிங்களா? அதெல்லாம் என்னது? அது கேட்கணுமா வேணாம் ரிப்போர்ட்டருங்க? அந்த இது பண்ணீங்கல்ல, விதி மீறி தானே வச்சுருக்கீங்க. அது நாங்கள் தாசில்தாருக்கு என்னங்க சொல்லுங்கள் ஏதோ சொல்கிறீங்களா சொல்லுங்கள் அப்படின்னா மாட்டுவாங்க. அது ஒருத்தர் இருந்தார், செல்வராஜ்னு சன் டிவியில் இருந்தார். செல்வராஜன் இன்னொன்று அது கணக்கில் இருக்காது. இவர் வந்து சன் டிவியில் இருந்தார், நல்ல ரிப்போர்ட்ரு. வந்தால் இப்போ வாய் விட்டாங்களா பட்டுன்னு பிடிச்சிருவாப்புல. சொல்லுங்கள் அது என்னது? அது தாசில்தாருக்கு என்ன இதுன்னு வர அவன் வாய விடுவான், எல்லாத்தையும் வாங்கிக்குவாப்புல. நியூஸ் அம்மாள் இப்போ பார்த்தீங்கன்னா என்றால் இந்த பார் உரிமையாளர்கள் இவர்கள் மாதந்தோறும் தாசில்தாருக்கு இவ்வளோ நாள் தான். ஏய் என்ன அடியாமல் நான் சொல்லிட்டேன்னா அப்படின்னு இந்த ஒரு பத்தில் பார்த்திபன் கேட்பாப்லையா, மௌன விரதமா, இன்னைக்கு மட்டுமா, இன்னைக்கு இல்லை நாளைக்கு, சரி அப்படின்வான். அந்த மாதிரி அப்படி பிடிக்கிடுவாப்புல. என்ன ஒரு அநியாயமாக இது பண்ணுறாங்க. நான் என்ன சொல்கிறேன், நல்ல விஷயம், இது நல்லா பண்ணுங்கள். மாற்றா ஆவினை ஸ்ட்ராங் பண்ணுங்கள். பால் பொருளாதாரத்தை உண்மையிலே இது அப்படியே குறைஞ்சி போயிடும். ஓரளவுக்கு குறைச்சி கட்டுப்படுத்துங்க. இந்த பார் எல்லாம் மூடுங்க. டாஸ்மார்க்கில் ஒன்று ஓரளவுக்கு பாரை திறங்க. இந்த FL2 பாரெல்லாம் சுத்தமாக க்ளோஸ் பண்ணுங்கள். என்னத்த சொல்கிறது? சரி சார், அப்படியே இந்த சைடு வருவோம் சார். அதிமுக உட்கட்சி பூசல் நாளுக்கு நாள் வந்து வலுவடைஞ்சிக்கிட்டே இருக்குது. முன்னாள் அமைச்சர்கள் பல பேர்லாம் வந்து கருத்து தெரிவிக்க, KC வீரமணி கூட என்ன சொல்கிறாருன்னா, EPS தான் எங்களுடைய பொதுச்செயலாளர்னு இந்த பக்கம் சொல்கிறாரு, ஆனால் நாங்கள் SP வேலுமணி டீமில் இருக்கோம் அப்படின்றாரு. இந்த பக்கமும் சொல்கிறாரு, இந்த பக்கமும் சொல்கிறாரு. இவங்க ரொம்ப டெக்னிக்கலாக ஒரு விஷயத்தை நகர்த்திட்டு போகிறாங்க. CV சண்முகம் தரப்பு. CV சண்முகம் நான் ஏற்கனவே சொன்னேன்ல, சட்டம் சார்ந்த விஷயங்களில் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கு CV சண்முகம். அப்போது இதை சொன்னால் உடனே CV சண்முகம் ஆதரவுன்றது. அப்போது அவங்க எப்படி கொண்டு போகிறாங்கன்னா, பொதுச் செயலாளர் நீங்கள் தான், பொதுக்குழுவை கூட்டுங்க, நம்ம பேசுவோன்றாங்க. பொதுக்குழுவை கூட்டினா நிலமை அப்படியே மாறிடும். EPSஐ கொஞ்சம் இறங்கி வர சொல்கிறாங்க. அது இறங்கி வரதெல்லாம் என்னென்னா இதுதான், EPSஐ காலி பண்ணுறது தான். இன்னொன்று, இவர்கள் அமைச்சர்கள் ஆகிடுவாங்க. அப்படி அமைச்சர்கள் ஆகும் பட்சத்தில் இப்போது இருக்கிற அந்த 22 பேர்லேருந்து மேலும் சில பேரை இழுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி நடந்து ஒரு 7 பேர் வந்தாங்கன்னா அப்போது அவர்கள் பார்ட்டி ஸ்பிளிட்டாக கொண்டு போயிடுவாங்க. அப்படி கொண்டு போனாங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் மிஸ் ஆகிடும். நேராக தேர்தல் ஆணையத்தில் போய் அப்பீல் பண்ணலாம். இப்போவே இவர்கள் தேர்தல் ஆணையத்துக்கு போவாங்க, இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு போவாங்க. இதில் இவர்கள் தரப்பில் என்ன சிக்கல் இருக்குன்னா, இப்போ தாவேகா இவர்களுக்கு அமைச்சர்
போர்ட்ஃபோலியோ ஒதுக்கி 10 அமைச்சர் பதவி கொடுக்கறதுக்கு ரெடியாக இருந்ததா கேசி வீரமணி சொல்லியிருக்காரு. லாஸ்ட்டில் தாவே கலக்கிறவங்களாம் தள்ள கை வச்சு உட்காந்து வேண்டி தான் இந்த ஏப்பா என்னடா அப்படின்னு அமைச்சர். அவர் இன்ட்ரெஸ்டிங்காக என்ன சொல்கிறாரு, அதிமுகவில் ஒரு 4 பேர் நல்லா இருக்கட்டுமே அப்படின்றதுக்காக தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுத்தோம் அப்படின்ட்டாரு. அப்போனா சொன்னால் அப்படி இப்படி இப்போ சொல்லியா நாங்கள் நன்றாக தமிழ் மக்கள் நன்றாக வாழ வேண்டும் கவுந்தடிச்சு கிடக்குறான் அவன் ஒயின் ஷாப்பில். இது தமிழ் மக்கள் பற்றி பேசுவாங்க. என்ன விஷயம்னா இப்போ ஒரு 4 அமைச்சர் 5 அமைச்சர் ஏதோ கொடுக்குறாங்க, சில வாரியம் கொடுக்குறாங்கன்னா பவரில் இவங்க வந்துடுவாங்க. வந்தால் அங்கே இப்போ அந்த 5 அமைச்சர் கொடுக்கறதுக்கான ஏற்பாடு போதும் வச்சுக்கோங்க. இப்போ எடப்பாடி தரப்பு கோர்ட்டுக்கு போகலாம். நாங்கள் எங்களோட கொறடா உத்தரவை மீறி தகுதி நீக்கம் செய்யப்பட்ட இவர்கள் தகுதி நீக்கம் செய்யாமல் அவர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்குறாங்க. அமைச்சர் பதவி கொடுத்தாங்க. கோர்ட்டு என்ன பண்ணோம், சபாநாயகர் 2 நாள் தானே ஆகுது பரிசீலிக்கிறேன், இப்போ தான் உப்பு போட்டம் போட்டு ஊற போட்டுக்கிறேன், இன்னும் 2 நாள் ஆகும் சொல்கிறேன். அதனால் இதெல்லாம் இப்படி தான் போகும். நான் தான் சொன்னேன்ல, உடனே தீராது, 6 மாதம் இதில் முந்தினவங்க கை பண்ணியாரன்னுவாங்க. நான் முந்திண்டா நேக்கு நீ முந்திண்டா நோக்கு அப்படின்னுவார். இது வியட்நாம் வீடு சுந்தரத்தில் ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு போவாப்புல சிவாஜி கணேசன். அப்போ அவங்க மாமியார் ஒய்ஃபுடைய அம்மா அழுவாங்க. ஏன் அழுவுற, போகிற பண்ண போகிறாங்க, அவர் தான் சொல்ல தெரியும்ல சிவாஜி கணேசன். ஆப்ரேஷன் எப்படி இருக்குமோ, நான் முந்திண்டா நேக்கு நீ முந்திண்டா நோக்கு அப்படின்வார். அந்த மாதிரி எஸ்பி வேலுமணி முந்திட்டா நேக்கு, இவங்க முந்திட்டா நோக்கு. இதில் நம்ம என்ன சொல்ல முடியும்? அவர் ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணி கோர்ட்டுக்கிட்ட அந்த இதுன்னு போய் எதாவது பண்ணார்னா இவங்களுக்கு தகுதியில் போகிறோம். ஆனால் இவர்கள் அமைச்சர் அதை உட்காந்துட்டாங்கன்னா அங்கேருந்து இழுக்க பார்ப்பாங்க. அப்படி இழுத்தாங்கன்னா கட்சியை ஸ்பிளிட்டுன்னு கொண்டு போயிடுவாங்க. ஸ்பிளிட்டுன்னு கொண்டு போயிட்டால் தேர்தல் ஆணையம் அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கிட்டுன்னு போனால் யாருக்கு என்ன இதுன்னா ஷிண்டே கதையாக போயிடும். அப்போ அதை தடுக்க வேண்டிய முழு இதுவும் அவருக்கு இருக்குது, எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குது. இதில் அவங்க கூட்டணியில் இருக்கிற ஒருத்தர் மேலே நடவடிக்கை எடுத்துட்டு போல் பெஞ்சமின் மேலே. அவர் நேற்று ஜெயலலிதா நினைவிடம் போயிட்டு அழுகாத குறை அப்படின்னே சொல்ல அவர் மீம் போட்டுக்கிறாங்க. எவனாவது பிளவுகள் செருப்பாலே அடிப்பேன் அப்படின்னு ஜெயலலிதா திட்டுற மாதிரி ஒரு மீம் போட்டுக்கிறாங்க. பார்த்தீங்களா, அது செம்மையாக வைரல் ஆகிட்டு இருக்குது. எவனாவது கட்சியை பிரிச்சிட்டோம், எங்களுக்குள்ள சண்டை நியாயம் கேட்க வந்தீங்க அடி கொண்டுடுன்ற மாதிரி அழுவாத சார். அந்த அம்மாவுடைய ஆளுமையை பாருங்கள். இப்போ சமாதி பக்கம் கூட போகிறது கூட பயப்படுவானுங்க. அந்த பழைய பயம் அப்படியே இருக்கும். ஐயோ அம்மா வேணா பாருங்க. 15 மணி நேரம் இவர் பெஞ்சமின் அந்த சைடு ஏதாவது போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்படியே கார் போகும்போது அப்படியே போயிருக்கும். ஆனால் போய் எடப்பாட்ட சொல்லியிருப்பாங்க, பெஞ்சமின் கூட அங்கே இருக்கிறாரு அப்படியே நீக்கிறா. அதான் புலம்புறா, ஏன்பா நான் எதுவுமே இல்லை, எம்எல்ஏன்னு தோற்று போயிட்டேன். எல்லாம் எம்எல்ஏ இருந்தாலும் சொல்லலாம், நீங்கள் இந்த டீமா அந்த டீமா அப்படின்ட்டு. நான் பாட்டில் அப்புறம் நீ அந்த சைடு காரில் போனது குத்தமாயா, உடனே நீக்கிட்டீங்க, இரு நான் உன்னை பார்க்க வரேன்னு போய்கிறாப்புல. காலைல இங்கே வந்துட்டாரு பார்க்க, ஐபிஎஸ்ஸை பார்க்க. அதுதான் சொல்கிறேன், பார்க்க வரேன்னு அங்கே போயிருக்காரு. அப்புறம் கேட்டு, ஏய் என்னப்பா நீ சொல்லக்கூடாதா, உங்காரம் அப்படி போச்சு நீ எவனோ ஒருத்தன் சொன்னான் அதான் பண்ணிக்கிட்டேன்னா அவர் சரி ரைட்டு விடு போடு இதாகும். அதனால் அதிமுக நிலைமை இந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்குது. இது ஒரு முடிவுக்கு வருமானா எனக்கு தெரிஞ்சு வர்ற மாதிரி இல்லை. இது இன்னும் 6 மாதங்கள் மேலே இழுக்கும். ஏன்னா போகிற போக பார்த்தா நீங்கள் சொல்கிற தரப்புலேருந்து உங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்து கூட வச்சுப்பாங்க. ஆமாம், அமைச்சரை பதவி கொடுக்கறது தான் கூப்பிட்டது. அவங்க ரொம்ப தெளிவாக போயின்னு இருக்காங்க. நண்டு சிண்டு தேவையா, ஒரு தெளிவான ஆதரவு தேவையா, நண்டு சிண்டியும் வச்சுக்கணும், தெளிவான ஆதரவும் வச்சுக்குவோம். இது நடுவில் பிரேமலதா அவர்கள் குதிரை பேரம் நடக்கலை அப்படின்றத விஜய் உறுதிப்படுத்தணும். அதிமுக நிபந்தனை இன்றி தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுத்தாங்கன்னா குதிரை பேரம் நடக்கலை. ஏன் இவங்க யார் உறுதி? சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக அவங்க உறுதிப்படுத்தணும்னா ஐயா இதோ அஃபிடேவிட் தாக்கல் பண்ணுறேன் ஐயா குதிரை பேரம் நடக்குதுந்தாங்க கட்சிங்க கொடுக்கறதுக்கு. யார் நீங்கள்? இங்கே ராஜ்யசபா 10 சீட்டு 9 சீட்டு கேட்டீங்க, இங்கே ராஜ்யசபா அது கேட்டீங்க, அங்கே இதில் என்ன சொல்லுவாங்க அது ஆர்ஏசியில் இருந்துச்சு, இங்கே தட்கலில் கொடுக்குறாங்கன்னு ஓடியான்ட்டிங்க. அவ்வளோதானே உங்கள் அரசியல். 5 வருஷம் திமுக ஆட்சியை ஊரில் இருக்கிறவங்களாம் விமர்சனம் பண்ணுறான். இந்த அம்மா உட்காந்து அவ்வளோ பேசுனாங்க. தேர்தல் வந்தால் போய் ஜாயின் பண்ணிக்குவாங்களாம். அண்ணன் இவர் அதிமுகவே திமுக கூட வரதுக்கு ரெடியாக தான் சார் இருந்தாங்க. அது அப்புறம் இந்த அம்மா பேசுறதுக்கு சொல்கிறேன், எனக்கு குதிரை பேர் நடந்ததா இல்லையா சொல்லுனா. அப்போ அவர் கேட்பார், 10 சீட்டும் ராஜ்யசபா எப்படி வாங்கினீங்க சொல்லுங்க, அது சம்மந்தமாக சொல்லியே தீரணும் அப்படின்னு விஜய் கேட்டால் என்ன சொல்லுவாங்க? ஆனால் அவங்க கேட்ட 2 கேள்வி வேலிடான கேள்வி. அதில் ஒரு கேள்விக்கு விஜய் அவர்கள் நேரடியாகவே ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. அந்த வகையில் ஏங்க இந்த மாதிரி சீசனில் இதெல்லாம் நடக்குங்க.
கலைஞர் 2006 வேறு மாதிரி குதிரை பேரம் பண்ணியிருந்தார். அவர் அங்கே ஆட்சியில் இருக்கிறோன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்கள மிரட்டிக்கின்னு இங்கே ஒன்று கூட பங்கு கொடுக்காம ஆட்சியை நடத்தியிருந்தார். அதுக்கு பேர் என்னது? இவங்க சொல்கிறாங்கள, நாங்கள் வந்து நீங்கள் வெக்கமாக இல்லையா உங்களுக்கு? 34%, 66% வெளியே இருக்கிறார்கள், ஆட்சி நடத்துகிறீர்கள், இவரெல்லாம் வெக்கமாக இல்லையா? உங்களுக்கு வெக்கமாக இல்லையா? கலைஞர் அப்போ இருந்தப்போ 20-22% கூட இல்லை 2006. அப்போ உங்களுக்கு வெக்கமாக இல்லையா? திருப்பி கேட்டாங்க. நேற்று ஆதவர்ஜனா கேட்டார், தேடி கண்டுபிடிச்சி கேட்டாப்புல, தேவையா இது தேவையான்னு கேட்குறேன். அங்கே நீட்டுறது முன்னாடி இங்கே 3 விரல் நம்ம நோட்டு நீள் தானே யோசிக்க வேணாம். அதே கூட்டணி ஆட்சி தானே. எங்கள் தலைவர் மாதிரி சாமர்த்தியம் அவர் மட்டும் இல்லாது இருந்தால் அப்படின்னு வாங்க டக்குன்னு. அதனால் இந்த மாதிரி ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் சொல்லிக்கிட்டு ஒவ்வொருத்தருக்கும் ரியாக்ட் பண்ணிக்கிட்டதெல்லாம் ஒரு கவர்மெண்ட்டு ஒரு இது வேலை இல்லை. நாளைக்கு எதே பிரேமலதா கேட்பாங்க, காக்கி பேண்ட்டு வெள்ளை சட்டை போட்டிருந்தீர்களே, இப்பொழுது கோட்டு சூட்டு போட்டு ஷூ போட்டு வருகிறீர்களே, இதன் உண்மை அர்த்தம் என்ன? எனக்கு தெளிவுபடுத்தி அஃபிடேவிட் தரவும்னா இவர் உக்காந்துட்டு, அன்புள்ள அக்கா பிரேமலதா அவர்களுக்கு நான் இந்த காரணங்களால் நான் இப்படி போடுகிறேன், நான் போடுகிற மொத்த மதிப்பு அதையும் போட்டுக்கிறாங்க 4800 இது 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 ஷூ தெரியுமா? 4800 தான் ஆகிறது. நீங்கள் தயவு செய்து இதற்கு முன்பு இருந்த முதல்வர் அவர்கள் கையில் கட்டியிருந்த வாட்சின் மதிப்பை பற்றி கேட்டு எனக்கு கூறவும். பின்குறிப்புன்னு போட்டு அமுச்சு விட்டா என்ன பண்ணுவாங்க? இல்லை என்ன அரசியல்? அதுவுமே ஒரு விமர்சனம் வருது சார். அவருக்கு பிடிச்சதை அவர் பண்ணுறாரு, அதை அப்படி எடுத்துக்காம. அதுதான் சொல்கிறேன். 4 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா வாட்சி கட்டினான்னு வந்துச்சு இல்லை விமர்சனம்? கேட்டிங்களா? உடனடியாக பதிலளிக்கவும். இப்போ தாங்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறீர்கள் தம்பி உதயநிதி, தாங்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறீர்கள், தாங்கள் சட்டசபை மரபை மீறி டிஷர்ட் அணிந்து வருகிறீர்கள், அதிலையும் கட்சி சின்னம் பொறித்து வருகிறீர்கள், இது எப்படி சரியாக இருக்கும்? உடனடியாக எனக்கு தெரிவிக்கவும். பின்குறிப்பு, நீங்கள் கட்டியிருக்கிற வாட்சின் மதிப்பையும் சேர்த்து கூறவும். அப்படியா பிடிப்பீங்க? என்ன இது? நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது. இதில் தம்பிகள் கேட்குறாங்க, நம்ம நேயர்கள் கேட்குறாங்க, அவங்க வந்து ஏதாவது புதுசாக செஞ்சாங்களா? அதெல்லாம் கேட்க மாட்டிங்களான்னு. ஏங்க அவங்க வாக்குறுதி கொடுத்தது தான் நம்ம தான் சொல்கிறோமே, எதையுமே அவங்களால நிறைவேற்ற முடியாது. வாக்குறுதி கொடுத்துட்டு வந்துட்டாங்க, இதே கதை தான். இஷ்டத்துக்கு கொடுத்துட்டு வந்திருக்காங்க, அதில் ஏதாவது பண்ணுவாங்க. இப்போ பரந்தூர் எடுத்திருக்காரு, நல்ல விஷயம் தானே. ஆமாம், பேசியிருக்காரு, அதிகாரிகள் நல்ல விஷயம் தானே. அதை வரவேற்கணுமா வேணாவா? இப்போ இவர்கள் 8 வழிச்சாலைக்கு எப்படி போராடினாங்க? விடமாட்டோம் 8 வழிச்சாலைக்கு விடமாட்டோம். இந்த ஏடிஎம் கவர்மெண்ட்டு ஒரு வழி பண்ணாங்க. அந்த எடப்பாடி என்னமோ பெரிய விவசாயிகளுக்கு எதிரி மாதிரியே காமிச்சாங்க. அப்புறம் வந்தோடனே ஏவாவேலு 2 எடுத்துகிட்டு 6 வழிச்சாலை. என்ன இது ஒன்றை நம்பி ஓட்டு போட்டோம். ரோடு எங்கே போடுவாங்க? ஆகாயத்திலையா வண்டி போவோம்? கேட்டாங்களா இல்லையா? கேட்டிங்களா இல்லையா? அப்போ 8 வழிச்சாலைக்கு மட்டும் ஆகாயத்தில் போவோம், தண்ணிக்குள்ளையா வண்டி போவோம்? அன்றைக்கி அந்த வார்த்தை அவர் கேட்டிருந்தாரு வச்சுக்கோங்க. ஐயோ பார்த்தீர்களா விவசாயிகளின் எதிரியை பார்த்தீர்களா? கலைஞர் மட்டும் இருந்திருந்தால் அப்படின்னு உருட்டுவாங்க. ஆனால் இவங்க சொன்னாங்களா இல்லையா? 6 வழிச்சாலைக்கு என்ன சொன்னார் ஏவாவேலு? ஆனால் அது திமிர் தானே, அது ஆணவம் தானே. யாராவது எதாவது கேட்டாங்களா? பத்திரிகையாளர்கள் யாராவது? இதுதான் ஏன் இது பரந்தூர், அது விவசாய நிலம், ஏரி பாசனம், முப்போகம் விளையிறது. அவர்களே விவசாயம் செய்து அவர்களே கொள்கை பண்ணி ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு அமைதியாக வாழ்ந்துட்டுருக்குறான். குண்டை தூக்கி போட்டான். என்ன உங்கள் இதெல்லாம் எடுக்கிறோம், உங்களுக்கு இவ்வளோ மடங்கு அதிகம் காசு தரோம், அது தரோம், அதெல்லாம் தர்றீங்க ரைட்டு, நல்ல காசு கொடுக்குறீங்க ரைட்டு. அவன் அங்கே வாழணும்னு முடிவு எடுக்கிறத நீங்கள் மறுக்கிறீங்களா? அது எப்படி மறுக்கிறீங்க? ஆமாம். 2வது விவசாய நிலத்தை இன்னைக்கு குறைஞ்சிட்டு வருது. எல்லா இடத்தையும் வாங்கி ரியல் எஸ்டேட்டு போட்டு ஃப்ளாட் போட்டு விற்றுக்கின்னு பில்டிங் கட்டிக்கின்னு போயின்னு இருக்குது. இதையாவது விட்டு வைங்களேன். வேறு எங்கே என்ன பன்னூர் இருக்குது, அங்கே போங்களான்றாங்க. பன்னூர்னு போனால் நாங்கள் இங்கே இடம் வாங்கி போட்டுருந்தோம் பக்கத்தில், பன்னூரில் வாங்கி போடலையே, என்ன பண்ணுறது? அப்போது இப்போ இவர் வந்து பார்த்துட்டா, இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க? பேட்டா அது நிறுத்து, அங்கே தான் யோசி அப்படின்னா இப்போ பாவம் ஏறின விலைலாம் இறங்கிடும், பக்கத்தில் வாங்கி போட்ட நிலலாம். இந்த மாதிரியே நடக்குது சார். திமுக தரப்புலேருந்து வந்து முதல்வர், முன்னாள் முதல்வர், அது வேறு நமக்கு இன்னும் பழகலை பாருங்கள். இதுவே நமக்கு பழகலை. இதில் 3 நாளில் ஏன் தான் ஓட்டு போட்டோன்னு ஜனங்க வந்து, தலைவரே திமுக தலைவரே உங்களை நல்லா ஏமாத்துறாங்கன்னு இதில் கூட தெரியல. அவர் வந்து உக்காந்து மாவட்ட குழு கூட்டத்துக்கு போகிறேன், மாவட்ட செயல கூட்டம், தோல்விக்கு நானே பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படின்னு. அதெல்லாம் நல்ல விஷயங்க உண்மையிலேயே. இல்லை அவர் மாவட்ட குழு தலைவர் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறது என்ன, ஏன் தான் தாவேக்காக போட்டேன்னு வருத்தப்பட்டுங்கிறான் தலைவர். அப்படியா
ஆமாம் தலைவர், இப்போ தான் வரும்போது பேசிட்டு வந்தேன் தலைவர். யாரோ பார்த்தாலும் தாவேக்காக ஏன் போட்டேன் ஏன் போட்டேன் ஏன் போட்டேன் ஒரே அழுகாச்சு. எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க, பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க, இது வீட்லேயே 8 ஓட்டு விழுந்துருக்கோம் விசிலுக்கு. இவரையே 2 ஷாட் சாத்திருப்பாங்க. இன்னும் பழசு அதே இதுன்னுங்கிற, எப்போ பார்த்தாலும் என் தலைவன்னுங்கிற, கொஞ்சம் தான் மாற்றி கொடுத்தேன் அப்படின்னு. அப்போ தலைவரை எல்லோரும் வருத்தப்படுறாங்க தலைவரை. அப்படியா நம்புறாரு? அவர் தான் சொல்லியிருக்காரு. வா எப்படி கேட்டேன்? இல்லை தலைவரை 3 நாள் இதாகிடுச்சு, கிட்ட வாயேன் பலின்னு வச்சு. ஏன்டா கொண்டு வந்து வீட்டில் உட்கார வச்சிட்டிங்க? ஜெயிச்சிருந்தா கூட கொஞ்சம் சட்டசபைக்கு அப்படின்னு போயிட்டு வெளியே சுற்றின்னு வருவேன். இப்போ எங்கேயுமே போகிறதுக்கு ப்ரோக்ராமே இல்லை, உட்காந்துக்கிறேன். இன்னும் வந்து ஓட்டுறீங்களாடா டேய், உங்களெலாம் என்னடா? அன்பில் மகேஷ் வந்து அவரோட இடத்த கொடுக்குறாரு சார், திருச்சி கிழக்கில் நிற்க வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு சார். அவர் இடமா? என்ன இடமா இது? பில்டிங் இல்லை, தலைவர் ஆஃபீஸ் போட்டுக்கின்றது. அவருக்கே இடம் இல்லை, இன்னைக்கு தோத்துட்டாரு. இல்லை அவரோட இடம் இது பக்கத்து எனக்கு பாயாசம். இது எப்படின்னா சாப்பிட்டுனா இருப்பாங்க. இப்போ பாயாசம் வேணும், என்ன பண்ணுறது? ஏய் எப்பா பாயாசம் ஊற்று அவருக்கு அப்படின்னு இவனு கேட்காம அவன் வந்து ஊற்றுவான். ஊற்றிட்டியா? ரைட், இங்கே ஊற்று, இதில் இலையிலையும் ஊற்று, இதுலேயும் ஊற்று. இதான் பக்கத்துக்குள்ளே பாயாசம். இப்போ தலைவர் சொல்லிட்டா தலைவர் பார்ப்பார். தலைவருக்கு தான் எப்போவுமே இலக்கின மனசாச்சு. 3 நாள்லேயே மாற்றி குத்துறான். ஐயோயோ ஓட்டு போட்டது தப்புன்னு ஜனங்க சொல்கிறான், நம்புறாரு. அப்படிப்பட்ட தலைவர்கிட்ட போய் தலைவரை நீங்கள் தான் நிற்கணும்னா என்ன பண்ணுவார்? அன்பில் உனக்கு எவ்வளோ நல்ல மனுஷன் அன்பில் அப்படின்ட்டு, நீ ஏன் இல்லை அன்பில் தலைவரை தான் எதிர்பார்த்தேன், அதுக்கு தான் இதை சொன்னேன் அப்படின்னு தான். இன்னொரு விசப்பரிச்சை எடுப்பாரா தலைவர்? யோசிச்சு பாருங்கள். முன்னையாவது விசிலு தனியாக இருந்தது. இப்போ ரெட்டையிலே முடங்கினாங்க வச்சிங்களேன், இவங்க கூட்டணியாக இருந்தாலும் ரெட்டையிலே முடக்குவாங்க. ரெட்டையில் சின்னமாக போயெல்லாம் வராதுன்னு வச்சிங்களேன். ஆனால் அதிமுக இவர்களுக்கு துணையாக இருக்குது அப்படின்னு ஒன்று. காங்கிரஸ் இடதுசாரிகள் அவங்க தலைவரை உங்க கூட தாங்கிறேன், மறந்து விடாதீர்கள், மறந்தும் இருந்து விடாதீர்கள், தலைவரை உங்க கூட தாங்கிறேன் அப்படின்னு. இப்போ பாவம் அவங்களுக்கு இருதலை கொல்லி ஆகிடுவாங்க. தலைவரையே நிற்க வச்சிட்டாங்க வச்சிங்களேன். என்ன பண்ணுவாங்க? நதியினில் வெள்ளம் கரையினில் நெருப்பு இரண்டுக்கும் நடுவேன்னு சிவாஜி பாடுவார். அந்த மாதிரி அந்த சைடு ஆதரிச்சிட்டோம் தாவேகாவோட. இந்த சைடு கூட்டணியில் இருக்கிறோம். தலைவர் வேறு கோச்சிக்குவார். எவ்வளோ நல்லது பண்ணிக்கிறார் 5 வருஷமாக தலைவர். அப்போ தலைவருக்கும் என்ன சொல்கிறது, இங்கே என்ன சொல்கிறது? தலைவரை உங்ககிட்ட வரேன்னா எம்ஏ பேபிங்க வா போட அப்படின்வாங்க. அப்போ சண்முகத்துக்கு என்ன பண்ணுறது தெரியாது. வீரபாண்டி என்ன பண்ணுது? தலைவரை எங்கே இருந்தாலும் நல்லா இருங்க தலைவரை, எங்கிருந்தாலும் வாழ்க சொல்லிட்டு மறந்து விடாதீர்கள், மறந்து இருந்து விடாதீர்கள், நமது சின்னம். அதனால் தலைவர் அதை போய் நம்பி நிற்பாராங்க? சிக்கல் தானே. ஏண்டா ஏற்கனவே கூப்பிட்டு போய் வாங்க விட்டு இப்போ மறுபடியும் இன்னொரு தடவையுமா அப்படின்னு சொல்ல முடியாது. தலைவர் வந்து இலக்கிய மனுஷன், நம்பினாலும் நம்பிடுவார். அவர் தான் சொல்கிறாரு சார், ஆட்சி சீக்கிரம் கவிழ போகுது, ஏமாற்றி வச்சு டீம் ஏமாற்றி வச்சுக்குது. தலைவரை போய் கேட்டேன், ஒன்றுமே இல்லை. அப்படியா போனால் ஆதவ அர்ஜுனுக்கும் விஜய்க்கும் அவ்வளோ சண்டை நடக்குது. இது இப்படி மோசம். நம்ம 6 மாதம் வேறு லெவல் தலைவரை பேசிட்டேன் நாங்களாம் அப்படின்னா. அப்படியா? அதான் நான் இப்போ பேசிக்கிறேன் மாவட்ட கூட்டத்தில். யாரும் பயப்படாதீங்கப்பா, 6 மாதத்தில் தேர்தல் வந்துவிடும். ஞாபகம் இருக்குதா? 2 அமாவாசை தாண்டாது இந்த கட்சி. யார் சொன்னா? ஆர்எஸ் பாரதி. அதே மாதிரி 2 அமாவாசை தாண்ட மாட்டார்கள்னு இவரை சொன்னார் எம்ஜிஆர். 2 அமாவாசை தாண்டமா. இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் இதுதான் அமாவாசை. இருண்டு கிடக்கிறது தான் இவங்களுக்கு தெரியும். ஆனால் கட்சிக்கு சின்னம் மட்டும் உதயசூரியன். ஆனால் இருண்டு கிடக்கிறது தான். 2 அமாவாசை தாங்க மாட்டார். உங்களை எத்தனை அமாவாசைக்கு உட்கார வச்சார் அவர் ஓரமாக? அதுக்கப்புறம் இன்னொரு அம்மா வந்தாங்க. அவங்க உங்களுக்கு இருட்டியே காமிச்சிட்டு போயிட்டாங்க. அவங்க போனதுனால தான் வெளிச்சம் தெரிஞ்சது, விடியலே வந்தது. அப்போ இருக்கா? அவங்க இருக்கிற வரையும் விடியல் வந்துச்சா? வந்திருக்காது. அப்போ இது ஒன்று. இங்கே இதே தான், 2 அமாவாசைக்கு தாண்டாது. தலைவரை சொல்லிட்டேன். ஒரே சண்டை, வேறு லெவல், ஒரே பிரச்சனை. எல்லாம் பிச்சின்னு போயிடுவான். எங்கே பிச்சின்னு? வாங்கிட்ட இருக்கிறவனா பிச்சின்னு போய் அங்கே இருக்கிறான். அவன் தேசிய தலைமை சொல்லிச்சு அங்கே இருன்னு சொல்லிட்டு. இப்போ அவன் தலைவரை ஒன்றும் பண்ண முடியாது. இவர் யாருது? எங்கள் தலைவர் ஸ்டாலின் அப்படின்னு காதர் மீதின். ஏன்னா தமிழர் தகைசால் விருது கொடுத்தாங்க. எங்கேயுமே தென்பட, நாடியும் சொல்லுவோம்ல, எங்கேயுமே தென்பட மாட்டார். கூட்டணி நேரத்தில் அரிய வகையாக அறிவாலயத்தில் மட்டும் தென்படுவார். அப்படிப்பட்ட தலைவர் அவர். அவர் வந்து சொல்லிட்டார், எங்கள் தலைவர் ஸ்டாலின் தான். இல்லைங்க, குஞ்சாலி குட்டி யாரோ இருக்கிறாங்க கேரளாவில், அதெல்லாம் இல்லை, எங்கள் தலைவர் ஸ்டாலின் தான், அவர் சொல்கிறப்பட்டு தான் கேட்பேன்னு. அப்புறம் மறுபடியும் பேசி அங்கேருந்து குஞ்சாலி குட்டி ஒரு கொட்டு கொட்டினோடனே அப்புறம் போய் ஆதரவு கொடுக்குறீங்க. இனிமேல் நீங்கள் திருச்சி இடைத்தேர்தலில் நிற்கிறீங்கன்னா உங்களுக்கு ஆளுக்கு ஏதாவது மினிச்சு கொடுத்துட்டாங்கல்ல, ஏதாவது ஒன்று என்ன பண்ண முடியும்? சண்முகம்லாம் அப்படியே திரும்பி திரும்பி பார்த்துக்குவார். வெளியிலேருந்து ஆதரவு தான் இருந்தாலும் தலைவரை கவலைப்படாத, எங்கள் ஆள் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க.
அதனால் இவர் போய் திருச்சி கிழக்கெல்லாம் நின்னாருன்னா கதை கந்தலாகிடுங்க. இவ்வளோ ஆதரவு இருந்தான்னா ஆகும். அதுவும் ஆளுங்கட்சி வேறு. அவங்கள மாதிரி அவங்களும் ட்ரை பண்ணுவாங்கல்ல, ரிப்ளிகா தானே. அதனால் அது எனக்கு தெரிஞ்சது தான். அவருக்கு சீட்டு தேவை, அதனால் பக்கத்தில் பாயாசம் டாப்பில். சேப்பாக்கம்ல வந்து ஸ்கெட்சு மிஸ் ஆகிடுச்சு, ஃபோக்கஸ் வந்து அப்பா சைடே இருந்ததுனால தாண்டி பண்ண முடியல. நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க, இனிமேல் நீங்கள் என்ன சொன்னாலும் அது போற்றப்படும். உங்களுக்கு ஸ்கெட்சு போட்டதுனால நீங்கள் வில்லிவாக்கத்தை விட்டு வெளியே வர முடியாமல் இருந்தீங்க. இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க. நான் தான் முதல் முறையாக சொன்னேன், கொளத்தூரில் முதல்வரே தோற்பார் என்று சொன்னேன் அப்படின்லாம் சொல்கிறாரு நேற்று ஆதவ். ஆனால் யாருமே வந்து அதை எதிர்பார்க்கல. ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் திமுகவினட்டே ஒரு கலக்கம் வந்தது. விஜய் கடைசியாக விசிட் அடிக்கும் போது அந்த எழுச்சி வந்து இது ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு. இன்னொன்று இப்போ அவர்களுக்குள்ள அங்கே செலவு பண்ணது எவ்வளோ பேர் செலவு பண்ணியிருக்கதா, எவ்வளோ பேர் லவுடின்னு போயிட்டான். இப்போ எல்லா டீட்டெயிலும் எடுத்துன்னுக்குறாங்க. அந்நியார் கடும் கோபத்தில் இருக்காங்களாம். இவர் நம்ம அலுவலம் இருப்பார்ல, அப்படியே போய் பண்ணி நான் வேணா ராஜினாமா பண்ணிட்டுமா, நான் முதல்ல எல்லாத்தையும் வசூல் பண்ணி கொடுத்து ராஜினாமா பண்ணு, என்ன ஓடலான்னு பார்க்குறேன் நைஸா அப்படின்னு. அதனால் அவரை வந்து நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டாங்கன்றது தான் உண்மை. அவரும் நம்பிட்டார் நம்ம ஜெயிச்சிருவோம் அது இது. ஏன்னா அன்றைக்கி இருந்த நிலமை 180 சீட்டு திமுக ஜெயிக்கும். இந்த பத்திரிக்கையாளர்லாம் மனசாட்சியே கிடையாதுங்க. ஒன்றுலாம் நிலமை தெரியும். ஒன்று ஏடிஎம்கே இது இல்லைன்னா இது ஆட்சி தொடராதுன்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனாலும் தலைவராக 180 1 + 8 + 0 9 ராசியான நம்பர் நீங்கள் தான் அப்படின்னு இப்படியே சொல்லி சொல்லி இப்போ பாதி டிக்கெட் அந்த சைடே போகாது. இப்போ ஒரு மாதம் கழித்து தான் மொல்லமாக போய் எட்டி பார்க்கும். அதனால் இன்றைக்கி எவ்வளோ பேர் என்னென்ன பேசுனாங்க பார்த்தீங்களா? இதுதான் நிலமை. இப்போ அவர் வந்து இந்த திமுகவே மொத்தமாகவே ஒரு மாதிரி இவனது என்ன சொன்னீங்க, ஆதவ். ஆமாம், அந்த ஆதவை பார்த்து தான் பயப்படுறாங்க. ஆதவை பார்த்து தான் பயப்படுறாங்க. அவருமே சொன்னார், சார் சட்டசபையில் கிளாஸ் எடுத்தீங்க, அது ஏஞ்சி பேசலாம் தான் தோணுச்சு, முதல்வர் அவர்கள் தான் வந்து எங்கெல்லாம் பேசுவாங்கன்னா. நான் விசாரிச்சவர் என்னன்னா முதல்ல இவர் சொல்லிட்டுருக்காரு விஜய் அவர்கள், இல்லாட்டி நம்மளால எஞ்சி 1972 ஐ மேட் எம்ஜிஆர் அப்படின்னு ஆரம்பிச்சிருப்பார். உதயநிதி எப்பா விட்டுருப்பா தெரியாமல் பேசிட்டப்பா. என்னன்னா இது வந்து நம்பிக்கைக்கு வரும் தீர்மானம். சபாநாயகர் இதுன்னு நினைக்கிறேன் இல்லை? ஆமாம், சபாநாயகர் தேர்தல். ஆமாம், இந்த 2-3 நாள் ரொம்ப இதுவாக போட்டோம், யாரும் எதுவும் பேசிடாதீங்கன்னு. அவங்களுக்கு தெரியும் அதை வாயை விட்டார்னா சிக்கலாகிடும், அதனால் பார்த்துக்கலாம். அப்படியே முஸ்தபா வாய் விட்டார். இப்போ புது சிக்கல் ஒன்று உருவாயிருக்குது. அதனால் இது வந்து யாரும் பேச வேணான்றதுனால நாங்களாம் பேசலைன்னு. இனி வருங்காலங்கள் நல்லாயிருக்கும், சிறப்பாக இருக்கும். இன்னொன்று சொல்கிறேன், சட்டசபையில் பார்த்து வாய் விடணும். ஆதாரம் இல்லாமல் காதில் கேட்டதெல்லாம் பேசுனா ஆதாரம் எங்கன்னு கேட்டால் அது ஒரு இதாகிடும். அப்புறம் திமுக கையில் பிடிக்க முடியாது. ஆதாரம் கேட்டேன் தரவில்லை ஆய்வின்னு அப்புறம் அது ஒரு இதாகும். அதனால் கரெக்டாக பாயிண்ட்டாக பார்த்தீங்கன்னா போதும். அங்கே ரெடி பண்ணி வச்சா சீனிவாசங்கிறாப்புல. இன்னும் ஜெயின்லாப்தின்னு ஒருத்தர் இருந்தார், அவரை கூப்பிட்டு வந்து வச்சுக்கிட்டா போதும். இவங்க கதையெல்லாம் எடுத்து கொடுத்துருவாப்புல. சீனிவாசன்னு அது பார்த்து எனக்கு இது வேணும்னா எடுத்து கொடுத்துருவாங்க. இது இல்லாமல் யாரையா வச்சுக்கிட்டாங்கன்னா பட்டுன்னு சொன்னால் பட்டு இந்த அப்படி குறிப்பு எடுத்துக்கிட்டு எழுந்துச்சிட்டா அவள் தான் உக்காந்துடணும், முதலமைச்சர் எழுந்துச்சி பேசணும். அதெல்லாம் ஜெயலலிதா பண்ணாங்க. இவங்க நைனாவே ஓட விட்டாங்களா அவங்க ஜெயலலிதா. நைனா அவர் வந்து இந்த துரைமுருகன் எழுந்திரிச்சு கச்சத்தீவு பிரச்சனையில் வச்சு செஞ்சு விட்டாங்க. அப்போது நான் வரல அப்படின்னு போயின்னு இருந்தாங்க. பேரவைத் தலைவர் அவர்களே, இவர்களை வெளியேற்ற வேண்டும் என்றால் மார்ஷல் தேவையில்லை, கச்சத்தீவு பிரச்சனையும் டாஸ்மாக் பிரச்சனையும் எடுத்து பேசினால் பாவம் அவர்களே போய்விடுவார்கள் அப்படின்னு பேசினாங்க. இன்றைக்கும் அது சமூக வலைதளத்தில் இருக்குது. வேணாம் நம்மால் கூட எடுத்து போட சொல்லலாம் அனீஸ் பாயை. அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இவர்களுக்கு முன்னுதாரணங்கள் பல இருக்குது. ஜெயலலிதாலாம் எப்படி ஓட விட்டாங்க. அதனால் கரெக்டாக பாயிண்ட் எடுத்து அடிச்சிங்கன்னா முடிஞ்சிச்சு கதை. அது பாயிண்ட் எடுத்து அடிக்கிறாங்க, வெளில வந்து தான் அடிக்கிறாங்க. இல்லை அன்றைக்கி பேசக்கூடாதுனால வெளியிலேருந்து பேசினாருனாங்க. இன்னொன்றுங்க, இந்த லாவணியே பாடக்கூடாதுங்க. என்னை கேட்டால் கம்னு போயிடணும். போ பேசுறியா பேசு, புலம்பு தானே செய்கிற, புலம்பு நல்லா புலம்பு, போ கிளம்பு. நான் சொன்னல ஆற்றாமைக்கு பொருள் போட்டு பாருங்கள், அதீத புலம்பல். அவன் இல்லை வரமாட்டான் நம்பாதே, ஐயோ போச்சே. இதுக்கு முன்னாடி கவிதை எழுதி கொடுத்தாலும் ஐயா எழுதிதான்னுவான், இப்போ பார்த்தா மண்டபத்தில் யாராவது எழுதி கொடுத்தாலும் கேட்பான். இனிமேல் நான் எப்படி தலை காட்ட போகிறேன், இப்படி புலம்ப வச்சிட்டானே அவன் இல்லை நம்ப. இதுதான் இப்போ நடக்குது. சமூக வலைதளம் பாருங்களேன், இதே புலம்பல் தான். இந்த போஸ் வெங்கட்டு சத்யராஜ் சொல்கிறார், சனாதனத்தை
நீங்கள் வந்து சிறப்பாக எதிர்த்துள்ளீர்கள், நான் பாராட்டுகிறேன். அதுவுமே ஒரு விஷயம். சனாதனம் ஒழியட்டும், ஒழிக்கப்பட வேணும்னு சட்டசபையில் பேசுனீங்கல்ல, வெளியே பேசுங்க பாப்போம், வெளியே பேசுங்க. உங்கள் என்ன தானே, வெளியில் பேசுங்க. ஏதாவது ஒரு கருத்தரங்க இல்லை ஏதாவது ஒன்றில் இல்லை பேட்டியில் சனாதனம் ஒழிக்கப்பட வேண்டும்னு பேசுங்க. அப்புறமா என்ன ஆகுதுன்னு பாருங்கள். அதனால் சட்டசபையில் பார்லிமெண்ட்டில் பேசும்போது சில அவங்களுக்கு சட்ட பாதுகாப்பு இருக்குது. அதனால் அந்த வார்த்தை சபாநாயகர் தேர்வுக்கும் சனாதனத்தை ஒழிக்கிறதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? ஏன் அந்த வார்த்தையை பயன்படுத்தணும்? இப்படி நீங்கள் இவ்வளோலாம் பேசுனீங்களே, உங்களுக்கு எந்த அளவுக்கு இஸ்லாமிய கிறிஸ்தவர்கள் ஆதரவு இருந்தது? இவர்களுடைய இதுவே இதுதான், எதிரியாக காமிக்கணும், தேவையில்லாத ஒரு விஷயங்களை பேசணும், அதை தூக்கிட்டு வந்து காமிக்கணும். இது சில அல்லு சில்லுங்களாம் என்ன பண்ணோம், அங்கே பார், பீகாரில் பார், இங்கே என்ன பண்ணிட்டான் பார், இங்கே என்ன பண்ணிட்டான், அங்கே என்ன பண்ணிட்டான் பார், அதை தூக்கி கொண்டு வந்து சமூக வலைதளம். இதுதான் இவங்க வேலையே. இப்போ வந்து இவர்களுக்குள்ளே என்ன பிரச்சனை ஆயிருக்குன்னா, பெண் கொடுத்த தகவல்கள் இவர்களுக்கு தப்பாக இந்த எம்எல்ஏக்கள் பற்றிய தவறான தகவல் கொடுத்துருக்காங்க. நல்ல தகவலே கொடுத்துருந்தா கூட தோற்று போயிருப்பாங்க திமுகவில். இருந்தாலும் இப்போ தூக்கி பெண் மேலே போட்டாங்க. அதில் சில பேர் யார் கொடுக்குறா ரிப்போர்ட்டுன்னா அவங்கள கவர் பண்ணுவாங்கள்ல, அப்படி கவர் பண்ணிட்டாங்கன்றது பல பேருடைய குற்றச்சாட்டு. அதனால் உதயநிதி என்ன சொல்கிறாரு, நாங்கள் சொன்ன ஆட்கள்லாம் மறுபடியும் மாற்றி பெண் கொடுத்த ஆட்களை ஏற்றுனீங்க, அதோடைய விளைவை தான் அனுபவிக்கிறீங்க. சரிங்க, மற்ற அமைச்சர்கள்லாம் தோற்று போனாங்களா? அதில் அப்படி பெண்ணு வந்து அவங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கோம்ல, பெண்ணை விட்டுருங்க, நீங்களே நிற்க வச்சிங்கல்ல, தம்பி கடைசி காலம் தம்பி, எப்படியாவது கொடு தம்பி, தோப்பாருன்னு தெரிஞ்சு தானே கொடுத்தீங்க துரைமுருகனுக்கு காட்பாடியில். அப்போ அதெல்லாம் யார் கொடுத்த ரிப்போர்ட்டு? மொத்தத்தில் இந்த தேர்தலே ஒரு மாதிரியான தேர்தல், யாருக்குமே பிடிபடாத, மக்கள் முடிவு பண்ண காலி பண்ண முடிவு பண்ணிட்டாங்க. நீ பென்னு பேனா பென்சிலு யார் ரிப்போர்ட் கொடுத்துருந்தாலும் முடிச்சிருப்பாங்க. நீ எல்லாம் இன்றைக்கி தான் 21 வயசு முடிஞ்சிருக்குது, தேர்தலில் போட்டி விடுற தகுதி இருக்குது, 25 வயசு 26 வயசு இருந்தால் எல்லோரும் நிற்க வைக்கிறோம்பா ஃபுல்லாக, அப்படி நிற்க வச்சுருந்தாலும் தோற்று போயிருப்பாங்க. ஏன்னா நீங்கள் அவ்வளோ சிறப்பான ஆட்சி நடத்திருக்கீங்க. இதை வந்து இப்போ பேட்டி கொடுக்குறான்ல, பாரம் மூடுறதுக்கு முன்னாடி எங்களை கேட்கணும். இவர் பெரிய இந்த லைப்ரரி நடத்துகிறாரு, குழந்தைங்களுக்கு அறிவு செல்வத்தை போடுறாரு, லைப்ரரி இழுத்து மூட்டாங்க. இல்லை பால் பொருட்கள் விற்பனையாக நடத்துகிறாரு, மூடிட்டாங்க. அங்கே இருக்கிற பச்சை குழந்தைங்களாம் பால் கிடைக்காமல் போச்சு. எப்படி மூடலாம்? எங்களை அழைத்து கேட்க வேண்டும் அல்லவா? இத்தனை குழந்தைகளை எங்களை நம்பி காலையில் பால் வாங்குவதற்காக தாய்மார்கள் வருவார்கள், இனி நான் என்ன செய்வோம் அப்படின்னு. என்ன கதை இது? அதனால் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான, இப்போ அடுத்து கஞ்சா விற்பனையாளர்கள் சங்கம் வருவாங்கன்னு நினைக்கிறேன், பேட்டி கொடுக்க. இந்த மாதிரிலாம் பண்ண நியாயமா? நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம், புஷ்பா பட பாணியில் நாங்கள் அங்கேருந்து கடத்திட்டு வரோம், ஆந்திராலையும் தேனியிலும் இருந்து கடத்தி வரும் கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும், உங்களுக்கு என்ன தெரியும்? ஒவ்வொரு இடத்துலையும் எவ்வளோ மாமூல் அது ஒருத்தர் பாயிண்ட் எடுத்து கொடுப்பார். ஒவ்வொரு ஸ்டேஷன்லையும் எவ்வளோ மாமூல் கொடுக்குறோம் தெரியுமா? செக் போஸ்ட்டில் எவ்வளோ மாமூல் கொடுக்குறோம், லாரி வாடகை, அதை விட்டிங்கன்னா அதை சொல்லுங்கள். அப்புறம் பதுக்கி வைக்கிறதுக்கு குடவுன் எவ்வளோ கஷ்டப்படுறோம், மாட்டாமல் எப்படி வரணும். அப்புறம் மாட்டு கூட்டு போனால் அந்த கஞ்சாவில் 4 கிலோ எடுத்துகிட்டு 1 கிலோ வந்து இது பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் கேட்பார் மேய்ப்பார் இல்லையா? எங்களை கேட்காமல் கஞ்சா விற்பனை தடை செய்வோம், விற்பனையாளர் பிடிச்சி உள்ளே போடுவோம், அதுக்கு ஒரு தனிப்படைன்னு எப்படி அமைக்கலாம்? இது என்ன நியாயம்? இன்னும் ஒருத்தர் வருவாங்க, குடிமகன்கள், திடீர்னு 700 கடையை மூடனா நாங்கள் எப்படி போகிறது? தள்ளி போனால் அங்கே இருக்குது, அவ்வளோ தூரம் எப்படி நடந்து போகிறோம்? ஏன் மூடுற தோற அவ்வளோ தூரம் எப்படி நடந்து போகிறது? இங்கே இருந்தால் இங்கேயே குடிச்சிட்டு இங்கேயே கிடப்போம் அப்படின்னு. இன்னொருத்தர் கட்டிங்க்கு ஏற்பாடு பண்ணுவோம், குவார்ட்ரு வாங்கிறதுக்கு காசு இல்லை, கட்டிங்க்கு அங்கேயே நிற்கணும், எவனாவது வரானான்னு பார்க்கணும், என்ன மாதிரியே வரணும் அவன். 2 பேரும் சேர்ந்து ஒரு 90 வாங்கி குடிக்கணும். 90யா 180? அப்போது அதற்கான ஏற்பாடுகளை அரசே செய்து கொடுத்தால் மானிய விலையில் குவார்ட்டர். விஜயை நாங்கள் போற்றி பாராட்டுவோம்னா சொல்லுவோம், அவன் ஒரு சங்கம் வருவான், இருக்க குடிமகன்கள் சங்கம். அந்த மாதிரி இவர்கள் இந்த எந்த அளவுக்கு மோசமாக கவர்மெண்ட் நடந்திருக்குதோ அந்த அளவுக்கு இவர்கள் வந்து பேசுகிறது இன்றைக்கி ரொம்ப சாதாரணமாக போயிடுச்சு. பார் நடத்துகிறவங்க, FL2 நடத்துகிறவங்க, இவர்கள்லாம் சங்கம் வச்சுக்கிங்க, வேறு விஷயத்துக்கு நீங்கள் பேசினா பரவாயில்ல. அது எப்படி ஓப்பனாக தாசில்தார் கொடுக்குறோம், ரெவன்யூ ஆஃபீஸர் கொடுக்குறோம், டாஸ்மார்க் அதிகாரிகள் கொடுக்குறோம், இந்த மாதிரி கொடுக்குறோன்னு உங்களுக்கு பேசுகிறளவுக்கு தைரியம் வருது தான் இன்றைக்கி நாடு இருக்கிற நிலைமை. ஏதோ நான் ஒன்று சொல்கிறேன், இவருக்கு சர்டிஃபிகேட்லாம் நம்ம கொடுக்க வரல, ஏதோ சிலது செய்கிறாங்க, ஆனால் பலது இவங்களால் செய்யவே முடியாது. கொஞ்ச நாளைக்கு தான் இவர்கள் ஓரளவு கரெக்டுன்னு போக முடியும்.
அதுக்கப்புறம் எல்லாம் இறங்கிடுவாங்க, யாரும் இவங்களை கேட்கவும் முடியாது. அப்படி தான் போகணுமா சலிப்பாகி இப்படி தான் போ, அவனை கேட்டியா இப்படி தான் வந்துடும் அடுத்து. எப்படி வரும்னா, அவன் நிறுத்தினானா, அவன் பண்ணும்போது கேட்டியா, எங்களை மட்டும் வந்து கேட்குற, இப்படிலாம் வந்துடும். அப்புறம் இவன் ரொம்ப கேட்டுனுக்கிறான்பா, அந்த பாணி வரும். அதனால் அதீத எதிர்பார்ப்பெல்லாம் எங்களுக்கெல்லாம் கிடையவே கிடையாது. ஆனால் ஓரளவுக்கு அதோட பரவாயில்ல. கம்பேரிட்டிவ்லி ஒரு மூட்டை உமி கொடுத்து ஒரு மூட்டை அரிசி கேட்டாப்புல, நீ ஒரு மூட்டை நெல் கொடுத்து அரிசி கேட்டால் பரவாயில்லடா ராசா, அவ்வளோதான். 2 மூட்டை நெல் கொடுத்தா தான் ஒரு மூட்டை அரிசி வரும். நீ ஒரு மூட்டை கொடுத்து கேட்டால் கூட நாங்கள் ஏதோ சனியம் போட்டு தலையிறோம். ஆனால் அவன் பண்ணாம்பார் ஒரு மூட்டை உமி கொடுத்து அரிசி, அந்த மாதிரி நீயும் பண்ணாது. இதுதான் ஜனங்க எதிர்பார்ப்பு. கரெக்டாக? ஆமாம். எப்பா உன்னால் இதெல்லாம் பண்ண முடியும்னு நான் சொல்ல வரல, நீ ஊழலே இல்லாத ஆட்சி நடத்தணும்னு நான் சொல்ல வரல. ஆனால் அந்த மாதிரி பண்ணாது, ஓரளவுக்கு பண்ணு, அவ்வளோதான். எங்களை தொல்லை பண்ணாமல் இருக்கு, விலைவாசி ஏற்றாமல் இருக்கு. இப்போ பெட்ரோல் விலை ஏறி போச்சு. ஆமாம், பெட்ரோலில் லிட்டருக்கு 3 ரூபா ஏறிடுச்சு பெட்ரோல். ராகுல் காந்தி அப்படி குதிக்கிறார். பெட்ரோல் விலை ஏற்றன்றது மக்களை கடுமையாக பாதிக்கிற விஷயம். ஒன்றை சார்ந்து ஒன்று, பெட்ரோல் டீசல் விலை ஏறு, விலைவாசி உயரும். விலைவாசி உயரும்னா நம்ம பயன்படுத்துகிற இப்போ 10,000 மாத செலவுனா 15,000 ஆகும். இன்ஃப்ளேஷன் அதிகமாக, எல்லாரும் விலையாற்றுவான், நமக்கு மட்டும் வருமானம் ஏறாது. அப்போ வறுமை மேலும் அதிகரிக்கும். வீட்டில் ஏதாவது சேமிப்பு இருந்தால் அடகு கடைக்கு போகும். 4 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் பெட்ரோல் ஏற்று. ஆமாம். ஆனால் இதில் என்ன பிரச்சனைனா, மற்ற இந்த எல்லாருக்குமே தெரியும் ஈரான் வாராக இந்த ஒரு கிறுக்கன், அந்த கிறுக்கனால் சைனா போயிருக்காரு சார் இன்னைக்கு. அதான் அவங்க ஏதாவது உருட்டு விட்ருவாங்க சைனாவில். அங்கே போயிட்டு ஆர்மோஸ் இதில் இந்தியா உள்ளிட்ட நாடுகள் அப்படி இப்படின்னு ஏதோ பேசி வச்சுக்கிறார், ஈரான் ஏதாவது இதுன்னு. அப்போது அந்த மாதிரி இது வந்து இன்றைக்கி உலகம் முழுதுமே பெரும் பாதிப்பு. 25%, 25 ரூபா ஏற்றுறது, இந்த மாதிரிலாம் நடக்குது. இவர்கள் இழுத்து பார்த்தாங்க. இவங்க எப்படி இழுத்தாங்கன்னா, எண்ணெய் நிறுவனங்கள் ஒன்ஸ் ஏற்றிட்டா இறக்க மாட்டான். அப்போது கச்சா எண்ணெய் விலை கம்மியாக இருந்தப்போ இறக்காமல் வச்சுருந்தல, அப்போ எடுத்த லாபம். கலால் வரியை கூட்டாமல் அந்த லாபத்தை வச்சுக்கோ, இப்போ நஷ்டம் வருதா, அந்த லாபத்துலேருந்து எடுத்துக்கோ, ஜனங்களை தொல்லை பண்ணாதுன்னு இவ்வளோ நாளாக தள்ளினாங்க. ஆனால் போர் இப்போது முடிகிற மாதிரி இல்லை, இதுக்கப்புறம் பெரிய பிரச்சனை ஆகிக்கிட்டு இருக்குது. இதுக்கப்புறம் ஒரு 3 ரூபா ஏற்ற சொல்லி கொடுத்துருக்காங்க. நாளைக்கே அந்த பீப்பாய் விலை $50, $80 வந்தால் கூட இவன் குறைக்க மாட்டாங்க. அதே $103 லாபத்தை எடுப்பாங்க. ஏன்னா அப்போ நாங்கள் விட்டோம் அப்படின்னு. இதுதான் நம்ம நாட்டு பொருளாதாரத்துடைய பிரச்சனை. ரூபாயுமே 96 ரூபா போயிடுச்சு. ஆமாம், டாலருடைய வீழ்ச்சியும் கடுமையாக கீழே போய்கிட்டே இருக்குது. 100 ரூபா போய் நிற்கும் போல். அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா தங்கம் இறக்குமதி, அதுதான் அவங்க அதனால தான் அவர் சொன்னது, முன்னாடியே எச்சரித்தது, நம்மளும் அதை பதிவு பண்ணியிருப்போம். ஆமாம். அப்போ அந்த மாதிரி விஷயங்களில் ஜனங்கள் கொஞ்சம் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். க்ரூட் ஆயில் நமக்கு தேவை, க்ரூட் ஆயில் விலை ஏறிடுது, அதுக்கும் நம்ம அந்நிய செலவுன்னு அதிகமாக கொடுக்குறோம். வேறு சில இறக்குமதிகளுக்கும் நம்ம அதிகமாக செலவழிக்கிறோம். இறக்குமதிக்கு அதிகமாக செலவழித்து அது இங்கே வந்து அதன் மூலிமா லாபம் அதிகம் வந்ததுன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் இறக்குமதிக்கு அதிகம் செலவழித்து வர்ற பொருள் எங்கேயா போய் டம்ப் ஆகிடுச்சுன்னா வேஸ்ட்டு. இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம கவனிக்கணுன்றது இது பார்ப்போம். இப்போ சார் ரொம்ப அழகாக உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணிங்க. மீண்டும் நேர்காணல சந்திப்போம். நன்றி சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். மேலும் இந்த மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்க மைகேம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்கள் ஆதரவு எங்களுக்கு கொடுங்க. புதுசாக தொடங்கி இருக்க மைகேம் என்டர்டெயின்மெண்ட் சேனலுக்கும் உங்கள் ஆதரவு கொடுத்து அந்த சேனலை வந்து டெவலப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.